ஈஷாவில் ஈசல் வந்தான், ஈஷாவில் ஈசல் வந்தான், ஈஷாவில் ஈசல் வந்தான். ஞானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவில் ஈசல் வந்தான். ஞானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவில் ஈசல் வந்தான். கார்த்திகை நாளினில் பேரருள் செய்திட ஈஷாவில் ஈசல் வந்தான். கார்த்திகை நாளினில் பேரருள் செய்திட ஈஷாவில் ஈசல் வந்தான். மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் ஈஷாவில் ஈசல் வந்தான். தியானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவில் ஈசல் வந்தான். ஞானியரெல்லாம் கூடிடும் எல்லை, ஞானியரெல்லாம் கூடிடும் கையிடுங்க. நாதம் பஞ்சபூதம் உங்கள் தலையில ஓங்காரம் முடிஞ்சு ஓம் இங்க வந்தால்தான் மண் நீர் நெருப்பு காற்று முழுமையடையும். ஆனால் குண்டலனி என்று சொல்லுறார் உபதேசம். குண்டலனி முருகன் முடிச்சுட்டாரு, அம்மன் முடிச்சுட்டாரு. ஈசன் அந்தத்துல படைக்க பூமி உருவாக்கி முழுமையா முடிச்சுட்டாரு. பூமி பஞ்சபூதம் உருவாக்கி இருக்காரு. அப்ப உங்களுக்கு ஞானம் மூலத்தான் பூமி படைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஞான உபதேசம் என்றால் சக்தி ஜோதி ஞானம். நீங்க ஞானப்பால குடிச்சால்தான் இந்த பாம்பு வெளியில நினைச்சேன் வயங்கி வெளியில வந்துட்டு போற அவுட். அப்ப இந்த பாம்புன்றது குண்டலினி பாம்புன்றது ஆதாம் ஏவாள் அதம் ஏவாள். அதம் ஏவாள் என்றால் முதல் வந்த மாண்புகள். ஆனா அந்த அதம் ஏவாள் தான் கடைசியா ஈசன் தியானம் இருந்து சொல்ற பாம்பு எடுத்துட்டார். ஆனா பின்புத்தி பெண்புத்தி பின்புத்தி இல்ல, ஆண்டாள் பின்புத்தி தெரியுமோ? நீங்க தெரியாது. நீங்க அன்னைக்கு பேச்சு கேட்டுருக்கோம். ஆதாம் வந்து ஏவாளத்தை பழத்தை சாப்பிட சொல்றாரு. பழத்தை சாப்பிட சொல்லிக்க ஏவாள் பிரச்சனை இல்லை, ஏவாளுக்கு சொல்லலையே கடவுள். அப்ப அந்த சாய்தான் பாம்பு பிள்ளையார பக்கத்துல இருக்கு. ராகி கேது இருக்கிற ரெண்டு, அந்த ரெண்டுல ஒன்று பாம்பு தான் சொன்னது. ராகி ஒன்று என்ன சொல்லிருக்கணும்? அந்த பழத்தை சாப்பிட்டா நீ கடவுள் ஆகிடுவேன். அப்ப சக்திக்கு சொல்லல படைக்க, சக்தியை படைக்க விழா விழுதுதான் நான் படைச்சது. படைக்க சக்திக்கு அங்க மேல சொல்லல. அதமுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னவர். இப்ப நான் உங்களுக்கு சக்கரம் தந்து தியானம் சொல்லி தந்தால் நீங்களுக்கு இதை மாத்தினால் தப்பு தானே ஒல்லி. அதே மாதிரிதான் அதம் சொன்ன அடம் இருக்கிற தொண்டை அத பழத்தை சாப்பிடணும். இது கடகடன்னு மேல வந்துட்டு இந்த அடம் இல்லை. நானும் சமாதி வெஞ்சது சமாதி ஆகும் போது இந்த அடம் இல்லாம போய்தான் இந்த சோல் கரண்டு போகும். இதை இல்லாம பண்ணுவது ஃபர்ஸ்ட் இந்த அடம் இல்லாம பண்ணுவேன். அப்ப இந்த அதாமுக்கு சொன்னது டோன்ட் ஈட் இந்த பழம், நீயே சாப்பிட்ட. அதால தான் ஆண்களுக்கு இந்த அடம் இருக்கு, பெண்களுக்கு இல்லை. பெண்களுக்கு இல்லையல்ல, ஆணுக்கு மட்டும் இருக்கு. ஆனா அந்த பெண்ணுக்கு பாருங்க சக்தி கூட. கையை உரைச்சி மண் நீர் நெருப்பு காட்டு பஞ்சம் அந்த பிள்ளையார சரிக்கிட்டு விட்டுருவான். பிள்ளையார சரிக்கிட்டு பாருங்க. ஈசன் போய் குளிக்க போயிட்டு வருது, அவருக்கே தெரியாது. பிடிச்சி பிள்ளையார கழுத்தை ஓட்டி விட்டுருவார். அதுக்கு பிறகுதான் ஓடி போய் வடக்கு பக்கம் படுத்து ஜானையை குளத்துக்கு வச்சார். அதே பிள்ளையாரும் முருகனும் வளர்ந்து வரைக்க ஞான முருகன் கூப்பிடுறாரு. கூப்பிடைக்க உலகத்தை சுத்திட்டு வாண்டா பிள்ளையார் என்னன்னு சுத்துறாரு. பிள்ளையாருக்கு எப்படி சூக்கமா தெரியுமாண்டா? அவர் படைச்சது பூரி சூக்கமா படைச்சவடியா அவைக்கு தெரிஞ்சது. இவர்கள் தான் உலகத்துக்கு ஆழ்வ சக்தி ஜோதி என்று நைசா சுத்தி போட்டு ஞானத்தை வேண்டிட்டார். இந்த நட்சத்திரம் அப்பன் படைச்ச பிள்ளை முருகன் நட்சத்திரத்தை படைச்ச பிள்ளைக்கு
ஆரம்பத்துல மயில் எடுத்து பறந்துட்டாரு. பறந்துபடியா அவருக்கு தெரியுது. திருப்பி கோணத்தை கட்டி இருந்து குப்பை சுப்பனுக்கு சொன்னான. அப்பவே குண்டலினிய முடிச்சுட்டான். முருகன் சொல்லிட்டாரு, நான் வந்துட்டேன் அப்பா. அப்ப முருகன் தான் முதல் அகத்தியருக்கு வெகு உபதேசம் பண்ணது. அப்ப முருகன் கோயில்ல 10 கிலோ மட்டும் எல்லோரும் இந்த ஞான தியானம் எடுத்துட்டால் இந்த சித்தருக்கு எல்லாம் தாத்தா மேலாம் எல்லாம் தாத்தா மேல. திருமூலர் மட்டும்தான் மாடி மேய்ச்சவருக்குள்ள ஈசன். இப்ப நான் பாரு மாதிரி உள்ளுக்கு பூத்து வந்தது திருமூலர் மட்டும்தான். அவர் தான் திருமந்திரம் எழுதி அரவாசியை காண திருமந்திரம் ஒழிச்சு போட்டாங்க. ஹாஃப் ஆஃப் திருமந்திரம் இல்லை. அதால தான் இது தியானம் உங்களுக்கு இல்லை. அதால தான் இப்ப ஈசன் என்ன செய்கிறான், கரெக்டா பூமியை கண்டுபிடிச்சு செய்து போனையும் செய்து எல்லாத்தையும் செய்து வந்து நைஸா போட்டுட்டான். யூடியூப்ல போட்டுட்டாரு. எல்லாம் இனி அழிக்க முடியுமா? வேட்டை அழிக்க முடியும், இப்ப அழிக்க முடியாதுடா. இப்ப நான் பேசி உங்களுக்கு உபதேசம் ஈசன் வந்து பேசி அழிக்க முடியாது. அதால தான் இதுல 10க்கு நடராஜா துறந்து பாரத பூசம் 30-18 தற்பூசத்துக்கு தியானம். பிறகு மே 3ஆம் தேதி கும்பாசத்துக்கு முதல் தியானம். இவருடைய அதே மாதிரி உங்களோட உபதேச முறை எல்லாத்தையும் இங்க பதிஞ்சாச்சு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அப்ப ஈசன் already he knows what you want to do. இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த உபதேசம் பண்றது சக்தி யோகி ஞானம் ஏன் வச்சுக்கிறாருன்னா, எப்படி பூமி சுத்தி பஞ்சபூதத்தோட அங்க மண்ணீர் அதே மாதிரி நீங்க சுத்தி உங்களோட ஆன்மாவுக்கு காத்த குறைச்சு லோக் லைஃப் வாழவும் உங்களை கடவுள் பண்ற அன்பா இருந்து வாழத்தான் இந்த உபதேசத்தை குண்டலினி என்று சொல்லி விளையாடி கொண்டிருக்கிறீங்க ஆன்மீகவாதிகள். நோ நீட் மோட்டிவேஷன் டாக், நோ நீட். யூ வாண்ட் மோட்டிவேஷன் வாட்? யூ டு மெடிடேஷன். நீங்க அண்டத்துல தியானம் செய்தா பிள்ளை மோட்டிவேஷன் பண்ண முடியுதா? இப்ப நீங்க தியானம் பண்ணினால் அவர் நீங்க படிக்கிற புக்கு, சிலபஸ், சயின்ஸ் பாடம், மேத்ஸ் பாடம், அதுக்கு நீங்க மோட்டிவேஷன் பண்ணி அதை படிப்பிக்கலாம். that you are using car engineer, doctor, இதுக்கு நீங்க மோட்டிவேஷன் பண்ணலாம். இதுக்கு நீங்க this whole ஞானத்துக்கு அறிவுக்கு ஒல்லி அண்டத்துல தான் எடுக்க முடியும். அறிவு ஓர் அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 7 அறிவு, 8 அறிவு, 9 அறிவு, 10 அறிவில் ஞானம் பொழிந்திருக்கின்றது. அப்ப அந்த ஞானத்துல தான் நீங்க சார்ஜ் பண்ணி தியானம் இருக்கீங்க. ஞானப்பால் குடிக்க வேண்டும். ஞானப்பால் குடித்தால்தான் அறிவு வருது. ஆணவம், கர்மம், மாயைகள். அப்பதான் உங்களுக்கு சூக்கமமா எல்லாம் நடக்கும். நல்லா நீங்க தியானம் செய்துட்டால் உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை அவன் தருவான். உங்களுக்கு அண்டத்திலிருந்து ஈசன் எடுக்க போறீங்களா இல்ல ஞானத்தை கடையில காசு கொடுத்து வர முடியுமா? பிரமனுக்கே அண்ட வழியிலேயே ஞானம் இல்லை. பிரமட்டில ஞானம் இருக்கா? சத்தியமாக்கத்துல சக்தியும் ஜோதியும் பிணைச்சு 2 பேரும் தான் அந்த இணைஞ்ச அந்த பால் தான் உங்களுக்கு வரும் ஞானம். மற்றும் கூட இல்லை. லட்சுமி தர முடியும், பிள்ளையா தர முடியாது, லட்சுமி தர முடியாது, சரஸ்வதி தர முடியாது, அம்மன் தர முடியாது, முருகன் தர முடியாது, விஷ்ணு தர முடியாது. பிரம்ம வெட்டவழியிலே தரையில அவர் குடிச்சு போட்டு தன்னட்ட மட்டும்தான் ஞானம் எடுக்க முடியும். நீங்க உமாவதியாரின் சக்தியும் தானே சம்பந்தருக்கு ஞானப்பாட கொடுத்தாரு. சுந்தருக்கு முருகன் தான். அப்ப அந்த சாரத்துல இருக்கிற பிரபஞ்ச சக்தி தான் அவர்கள் மட்டும் கொடுத்தான். நீங்கள் தியானம் இருந்து உங்கள் ஆணவத்தை கற்க யாராலே முடியாது. அதால தான் ஈசன் இங்க வந்து அழகா அக்னியா ஒரு சக்கரம், மூலாதாரம், ஸ்வஸ்தானா, மணிப்புரா, அனகாதம், விசுத்தி கேட்டுக்கொள்ளுங்க. பரம் இன்ச் இந்த 7 சக்கரத்தை தொடர்ந்தோடதான் நைஸா 1008 தாமரம் மலர்ந்த ஓஷன் உச்சியாக நைஸா உள்ளுக்கு ஊட்டுறாரு. உங்களோட நட்சத்திரம் புறமாட்டு அழைக்கிறீங்க. வெண்டியூட்டு தியானம் 27 நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கு. மூலாதாரம் 3 நட்சத்திரம், 2 பக்கம் ராக்கேது 6 நட்சத்திரம் இடுப்புல, மணிப்புரா 3, அனகாதம் 3, விசுத்தி 3, நெத்திக்கண் 3, உச்சிக்கண் பிறடிக்கண் 3, 27 நட்சத்திரம் உங்களுக்கு புறமாடி இருக்கு. அதை நீங்க மெதுவா தியானம் செய்ய ஃபுல்லா முடிச்சு 18 நிமிஷத்துல தியானத்தை முடிச்சாலும் பிழை, 12 நிமிஷத்துல தியானம் முடிச்சாலும் பிழை, 21 நிமிஷம் இருக்கதான் நீங்க 18 நிமிஷத்துக்கு பிறகுதான் அவர்களுக்கு ஞானத்தை முழுமையா ஊட்ட விரும்புறாங்க. நீங்க எழுப்பி ஓடி விடுவீங்க.
ஏன் 22 நிமிஷத்துல ஊட்டுறான்டா? 21 minutes you must do. அப்பதான் நீங்க ஆடுவீங்க, இறங்குவீங்க புதுசா வந்தவ. ஆனா நீங்க 22 நிமிஷம் இருந்து பாருங்க, கடைசி நேரம் பிடிச்சுக்க வந்து அந்த 5 நிமிஷத்துக்குள்ள அந்த 19, 20, 21க்குள்ள வந்து 3 டைமுக்குள்ள வந்து இந்த 3 நிமிஷத்துக்குள்ள 3 ரவுண்ட் சுத்தினா அதே மாதிரி நான் ஞானத்துக்கு கொடுத்துருவேன். 1, 2, 3 புறை வந்துடும். பிறகு நீங்க தியானம் இருந்து முன்னுக்கு உருவம் பெறையுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் உங்களுக்கு சக்தி இருக்கு. அதான் உன்னுருவம் உன்னை அறை உன்முன் லிங்கம். அப்ப உங்களோட சக்கரங்களுக்கு ஊனுருக்கி அரும்பெருஞ்சோதி உருவம் வரும். உருவென்றால் அடுப்புல நெருப்பு காட்டியோ யாகம் செய்தோ உருகவே உருவாது. அங்க இருந்து நீங்க சக்கரத்தை எடுத்து மூலாதாரம் அணு அணு உருகும். சுவசித்தான் அணு மூலாதாரம் 56 அணு, சுவசித்தான் 52 அணு. ரெண்டை கூட்டினா 108 தேங்க. அந்த அணு அடிச்சு உருவினாத்தான் உனது ஆணவம் கண்மம் மாய அடங்கும் அணுவுல. இந்த ரத்தத்துல ஊர்னதான் உன்னுடைய கோபம் ஆணவம் எல்லாம் உன் பிளட் ஒரு பிளட் ஊர்னது. அது யாராலையும் மதிக்க முடியாது. அந்த அணு எடுத்து அடிச்சாத்தான் உன் ஆணவம் கண்மம் மாயை அடங்கும். முருகன் மயிலெடுத்து பறந்தவனுக்கு அடங்கியது அதுதான். 108 தேங்க 108 அணு வந்தாத்தான் உனக்கு அடங்க. சும்மா அடங்காது. மூலா பாருங்க, மணிப்புரா சக்கரம் சூரிய கலை, 62 கலை சூரியன். அப்ப இங்க மூலாதாரம் சுவசித்தான இங்க எல்லாம் இங்க சுத்த ஆரம்பிக்கும். மணிப்புரா சக்கரம் மஞ்சள், மணி காசு லட்சுமி. இங்கதான் ஒரு கண்ட்ரோல். அப்ப இந்த கண்ட்ரோல்ன்றது இந்த சக்கரம் வேலை செய்து அனாத சக்கரம் வேலை செய்தாலும் அம்மன் இல்லை. வடிவாக்கட்டுகளுங்க பச்சை கலர் வேலை செய்தாலும் இங்க சுத்தும், இங்க விசுத்தி சுத்தும். அப்போ முருகன் விசுத்தி சக்கரம் முருகன். அதுக்கு சதாக்கலை விஷ்ணு சுத்துது. எல்லாம் சுத்தினாலும் அங்க உங்களுக்கு பிள்ளையார் உங்களுக்கு காசு தர முடியாது. அங்க சரஸ்வதியும் காசு தர முடியாது. லட்சுமி இங்க கொண்டோர் பண்ற லட்சுமி கூடி இங்க இருந்து அங்க ஈசனை கேட்க வேணும். அம்மனும் ஈசனை கேட்க வேணும். முருகனும் ஈசனை கேட்க வேணும். விஷ்ணு ஈசனை அங்க கேட்பாரு. மார்னிங் யூ டு மெடிடேஷன். அதே கம்மா ஐ கேன் டீப்பா. லட்சுமி அங்க கேட்டுதான் அங்க டோல் இருக்கு. அவங்களுக்கே டோல் இருக்கீங்க, உங்களுக்கு டோல் இல்லைன்னு ஒரு சாமி வேலை மட்டும் டோல் போட்டுருக்கு. அந்த டோல் இல்லையம்மா. அண்டத்துல பிக் பேங் தியரி. பூலோகம் கேட்டுக்கலுங்க. பொருளோகம், சொற்கலோகம், மகலோகம், ஜனலோகம், தவலோகம் கேட்டுக்கலுங்க. பிறகு பரமவிட்ட பலி, பிறகு ஆணவலோகம் இங்க சுத்தும். பிறகு சத்திய மார்க்கம். அப்ப சத்திய மார்க்கத்துல இருந்துதான் அங்க அட்டத்துல ஈசனை கேட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். அதாலதான் நீங்க தியானம் செய்ய 9 சக்கரம் இயக்கி 9 பூலோகம் பூலோகம் போயிட்டா 18 வந்து ஆடி 18. ஆடி 18 என்றால் நீங்க வடிவா கேட்கணும். ஐயப்பன் 18 படி. அதுக்கு அப்புறம் 1, 2, 3 புரை. 18 புரையை விட 3 புரை. அப்ப யூ கேன் நோ. வடிவா கேட்டுக்கல்லுங்க. தியானம் செய்தால்தான் முழு ஞானம் கிடைக்கும். சரிகை, கிரிகை, யோகம், ஞானம். கோயில்ல கும்பிடுங்க தடம் அடம் இருக்கிறாரு. நம்ம கும்பிடுவோமோ ஞானத்தை துறக்க சொல்றாரு. பிறகு தோப்பு கர்மம் போடுறீங்க பிள்ளையாருக்கு. அப்ப ஆதாம் என்றது ஆதாம் ஏவாள் 3 மதத்துக்கும் பொது. அதாவது நீங்க ஏன் அடிபடுறீங்க 3 மதம்? Why you are fighting? No need to fight. எம்மதமும் சம்மதம், எம்மதத்துக்குள் நான் இருக்கின்றேன் என்றால் எல்லா மதத்துக்குள்ளேயும் நான் இருக்கின்றேன் என்றால் இந்த வாசி காத்து நீங்க தியானம் எல்லா மதமும் செய்யும் போது நான் உனக்கு காசு தருகிறேன். அல்லாஹ் என்ன, இயேசு என்ன பேர் சொன்னாலும் கண்ணுக்கு தெரியாத அந்த மூச்சு குறைச்சி இங்க உங்களுக்கு குறையத்தான் ஒன்னுக்கு உருவமிருந்து உருவைக்கத்தான் உனதுக்குள்ள என்ன வேணும், ஆயுள் கூட வேணுமா, எல்லாம் கூடும். அப்ப இந்த மூச்சு மூலாதாரம் 600 சுவாசம், சுவசித்தானம் 6000 சுவாசம், மணிப்புரா 6000 சுவாசம், அனகாதம் 6000 சுவாசம், விசுத்தி 1000 சுவாசம், நெத்திக்கண் 1000 சுவாசம், சதாக்கரை
21,000 சுவாசம். நீங்கள் மார்னிங் எழும்பொழுது சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரிய பிள்ளையா இருக்கலாம், சூரிய காத்து சுவாசிச்சு வந்து 21 சுவாசம் சுவாசிச்சா தான் உங்களுக்கு இங்க இருக்க முடியும், உங்களுடைய ஆன்மா. அப்ப நீங்க சுவாசிக்கிற காற்று இந்த சூரிய 21 சுவாசத்தை எப்படி பயன்படுத்துறீர்கள்? மார்னிங் 6 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட சொல்லுவேன். ஆனா நீங்க என்ன நான் சொல்றதை நீங்க கேட்பதில்லை. தூதர் வந்து சொல்றதை கேட்க மாட்டீர்கள். ஆனா 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள சாப்பிட சொல்லுகின்றேன். 7 மணி 8 மணிக்கு சாப்பிட சொல்லுகின்றேன். அதுக்கு பிறகு நீ சாப்பிட்டால் உனக்கு கர்மான்னு சொல்றேன். அன்றைக்கு ஃபாதர் டேஸுக்கு கேக் வெட்டவும் கோயில்ல ஆள் இல்லை, எல்லாம் நைட்டு போட்டு நல்லா மக்கி போற நாசைக்கு போறீங்க அடிச்சு 12 மணிக்கு ஹோட்டல்ல சாப்பிடுவது மார்னிங் கக்காவுக்கு புழுத்தட்டு கர்மா மணக்குது தோல்ல பேர்ல புழுத்தட்டு நாட்டம். This is a karma I come to you. That is, you think karma, you eat karma every day. அப்ப கர்மா என்பது உங்களோட காத்துல வாசி காத்துல இருக்கு. இப்ப நான் பேசுறேன் 0 பூஜ்ஜியத்தில் ராஜா 0. I using from under to birthday I save. நீங்க இங்க சுவாசிக்கிற காத்து சூரியன் சந்திரன் காத்து இப்ப பலதா போச்சு. அதாலத்தான் 100 வயதில் இருப்பவர்கள் இப்போ 70 வயது சாதீர்கள், 60 வயது சாதீர்கள், 60 வயதுல 40ல பொள்ள பிடிக்கிறீர்கள், 40ல கால் நோதன்றீங்கள், இடுப்பு வலிக்கின்றீர்கள், கேன்சர் என்றீங்கள், நோய் என்றீங்கள், டைவர்ஸ் என்றீர்கள், எல்லா பிரச்சனையும் படிக்கவில்லை பிள்ளைகளோடு சாத்துறீர்கள். பிள்ளைகளுக்கு இயற்கை அப்படி, இயற்கைக்கு நீ அடிமை, இயற்கை பஞ்சபூதம் வலிவா சுத்துது, உன்னுடைய பஞ்சபூதம் என்னோடு இல்லையே, அதான் நீ அடிபடுகிறாய். அதால்தான் உங்களுக்கு ஈசன் வந்து இந்த உபதேசத்தை வச்சுக்கிறான். இது உங்களை சார்ஜ் பண்ணி அழகாக குறைச்சு அழகாக நீங்க போனுக்கு சார்ஜ் பண்ண பேட்டரி மாத்தலாம். ஆனா யுவர் சோல் யூ கேன் நெவர் சேஞ்ச். ஆனா எப்படி சேஞ்ச் ஆகுன்னு சொல்ல தெரியுமோ, அடுத்த பிறகு பூனையா பறக்கலாம், நாயா மாத்தலாம். which you can change. You can iPhone 7 come to என்ன போன் other phone name மேக்ஸி ஒரு போன் இருக்கல, ஒவ்வொரு போன் ஏத்த மாதிரி iPhone 7 நல்லதல்ல. 7 சக்கரா ஒழுங்கா ஏக்கினா அப்படி இருப்ப, இல்லையோ அந்த லோக்கல் போன் மாதிரி வர முடியாது. அதே மாதிரி தான் புல்லாய் கூடாய் கொடுவாய் பல்விருவமாகி மாற்றுகளை மனிதரை யோசிக்கணும். உங்களோட அணுகுல இருந்துதான் புல்லாய் கூடாய் புழுவாய் பல்விருவமாகி மாற்றுகளை. அப்ப இந்த அணு குறைஞ்சா you got to again return to you. Therefore he prepared அப்படி அவர் already syllabus அப்படி வச்சிட்டார், மாத்த முடியாது. உலகம் தோன்றும் போது he fit already. சயின்டிஸ்டுக்கு தெரியவில்லை, மாற்றுக்கு தெரியவில்லை. உள்ளம் ஒரு கோயில் ஓனுரிக்கு அற்பெரும் ஜோதி உருக சொன்னால் கல்லல கொல்லல கொண்டு போய் கம்மாங்கல்ல கொண்டு தட்டி கூட அடிச்சு இருக்க முடியுமா? யூ ஹேவ் உருகுலண்டா இந்த நெருப்புல உருகுறையில கேட்டுக்கலுங்க. பஞ்சபூதம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். அந்த நெருப்பு வேற, இந்த அணு போன்றில் இருக்கிற அணு வேற, உங்களுக்குள்ள வேலை செய்யற அணு வேற. அது அண்டத்துல இருந்துதான் நீங்க எடுக்க முடியும் ஒழிய இங்க வேண்டவே முடியாது. நீ தகவல் வைக்கலாம், இது வைக்கலாம், கோயிலுக்கு தகவல் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். ஆனா உன் உடம்புல ஆணி இருக்கு, 2 ஆணி, கல்சியம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்க தானே. நீங்க பேச்சு கேட்டு போகணும். உங்களுக்கு 10 காசு பெறுமதி இந்த உடம்பு. ஐயோ மாற்றுகளே, இந்த மாத்தோல் பெறுமதி உன் தோல் விற்க முடியாது. உன்னுடைய அறிவு தான் பெறுமதி. எவ்வளவு தூரம் உனக்கு அறிவு இருக்கோ அதை பயன்படுத்தி நீ முன்னுக்கு வரலாம். பிரின்சிபல் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர். அறிவு அறிவு மங்கிறதுக்கு காரணம் நீங்க தியானம் செய்து உங்களோட சக்கரம் இயக்கிட்டால், நீங்க படிக்கும் போது உங்க ரத்தம் ஆன்மால படிச்சு கீழே சுத்தி அடிச்சு வலப்பக்கம் உங்களுக்கு போனால்தான் பிள்ளை மறக்காமல் பாஸ் பண்ணும். அதுக்குத்தான் நான் ஒரு ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்குறாரு, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இது இப்ப நீங்க தியானம் செய்யறதுக்கு 5 டைம் 5 டைம் யூ சார்ஜ், யூ ஃபீல் மூச்சு குறையுது. 5 days you never do meditation, you கஷ்டப்படுற. அப்ப புரியுதுதானே? I must charge.
அப்ப இது உங்களுக்கு நல்ல பொக்கிஷத்தை ஏன் உங்களுக்கு செய்ய முடியாதா? இது ஏன் நீங்க மாத்திருக்கிற உபதேசத்தை? இந்த உபதேசம் முடிஞ்சது, இது எல்லாருக்கும் வாழ்ந்து அழிச்சு அனுபவிச்சுட்டு தான் வர சொல்றா. இங்க உங்களை மதச்சாட்டை பிடிக்கவோ, இங்க அந்த குண்டல் இருந்து பிக்கவோ, ஆன்மீக கடை போடவோ, கண்ணன் சேர்ந்து ஆன்மீக கடை போடவோ, கண்ணன் என்ன செய்திருக்கிறாரு? பாப்பாவை மசாஜ் பண்ணுங்க, அதை சுத்துங்க, நீங்க எடுங்க. பாப்பா சொன்னாரோ? பாப்பா தியானம். மகான்கள் எவரிலேயும் தப்பில்லை. மகான்கள் மனிதர்கள். சமாதி பெண்ணை போட்டு கட்டி விட்டீங்கள் என்றால், நான் சமாதியாக நான் கடவுளோ? நான் கடவுளிலே அடைய போகின்றேன். அப்ப கடவுள் அங்கே இருக்கின்றார். கடந்து போகத்தான் பார்த்தார்கள் மகான்கள், சித்தர்கள் கடந்து போகத்தான் பார்த்தார்கள். நீங்களும் கடந்துதானே போகணும். கர்மாவை கடக்க வேண்டும் என்றால் சக்கரா அங்கே அண்டத்துல பின்னி பிணைஞ்சி பேரின்பத்தில் இருக்குது. அங்கதான் நீ இங்க சிற்றின்பத்தில் இருந்து விட்டு கடைசியா பேரின்பத்தில் இருக்கும் போதுதான் உனக்கு அங்கே பாதை இருக்கு. பேரின்பத்தில் இருக்கவில்லை என்றால் நீ பேரிச்சம் பலமமாக முடியாது. திருப்பி கர்மாவா போய் பூச்சி முழுவா பிறந்துவாய். பேரிச்சம் பலமா இருந்தால் கூடி நீ சாப்பிட்டு மக்களுக்கு உதவி செய்வ. பூச்சியா பிறந்தால் எவனும் சாப்பிட மாட்டான். ஐயோ விச்வன் போட்டு பேரிச்சம்பழம் போட்ட பேரின்பத்துல காய்க்குது பேரிச்சம்பழம். அந்த பேரின்பழம் சாப்பிட்டா சக்தி இருக்கு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பேரின்பத்துல இருக்கு சிற்றின்பம். சிற்றின்பம் என்பது நீங்க கல்யாணம் கட்டி அன்பா இருக்கிறதுக்கு சிற்றின்பம் 30 நாளுக்கு சேமிச்சதை ஒரு செகண்ட்ல போய்விடும். ஆனா திருப்பி நீங்க சார்ஜ் பண்ணால் you can do again சிற்றின்பம். then after do meditation 60 பேரின்பத்தில் இருக்கலாம். இதுதான் சிற்றின்பம் பேரின்பம் டிவென்டிஸ். அந்த பேரின்பத்துக்கு நீங்க அறுது 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 மாற்றா பிறப்பது அறுது மாடு ஆடுகள் மாதிரி நீங்கள் போய்விடாதீர்கள். மாடு ஆடுக்கு அறிவில்லை. 5 கல்யாணம் கட்டு 10 சக்தியை ஜோதியும் ஒரு பெண்ணுக்கு மாடுக்கு 1-2 கல்யாணம் கட்டி வாழ்ந்துட்டு நீங்க தியானம் செஞ்சு வர சொன்னது காரணம் இதுதான். பிரபஞ்ச சக்தியோட பேரின்பத்தில் தொடர்பு இருக்கலாம் மேல. அப்ப நீங்க கல்யாணம் கட்டி அனுபவிக்கத்தான் சொன்னா உங்களை கல்யாணம் கட்ட சொல்ல டைவர்ஸ் பண்ண சொல்லவில்லை. உங்களை பிரச்சனை பட சொல்லவில்லை. பிள்ளை குட்டியை பிறந்து வாழ்ந்து அன்பா வாழ சொன்ன. நீங்க அன்பா இருக்கிறீங்களோ? டுடே கல்யாணம் கட்டினா நாளைக்கு டைவர்ஸ். கல்யாணம் கட்டி 3ஆம் நாள் அடிட்டுபிடி நம்மளை செஞ்சிருந்தா எல்லாரும் தான் தியானம் செய்யற நம்மளை செஞ்சிரு நான் கூட போடுறாங்க போட்டாரு. நம்மளை செய்யறோம். Still you are finished. No, you are still you fighting in the house. அதால்தான் நீங்க நல்ல சண்டை வந்துட்டால் வீட்டை you have my சிஷியர்கள். மை சிஷியர்னா அண்டத்துல ஈசனுடைய பிள்ளைகளே. அதுக்குத்தான் கண்ணை திறந்து நுணுக்க பார்த்து மூடி எண்ணற்ற வீடு நான் பார்க்கின்றேன். உன் மனைவியா உன் பிள்ளையா உன்னையோ எல்லாரையும் நான் பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதால நீங்க தியானம் செய்து ஈசனை விட்டால் இந்த பிள்ளை திருந்திடும். ஈசனை விடாட்டி திருத்தவே முடியாது. அப்ப அண்டத்துல இருந்து பிள்ளை தியானம் செய்ததான படிக்குது. You can feel, you can change, you can change everybody. உங்களால் மாற்ற முடியும் என்றால் மாற்றத்துக்கு நீங்கள் ஞானப்பால் குடிச்சாதான் மாற முடியும். எரும மாட்டு பால் குடிச்சோ ஆட்டுப்பால் ஊத்தோ பாலக்கொட்டை ஊத்தியோ நீங்கள் மாற முடியாது. நீங்க பால் ஊத்தும் போது நிலைத்து இருந்து மனதை பழி கொடுத்து பால் ஊத்துனா he will bring you from அண்டம் எனது பால். அதுக்குத்தான் பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, இதெல்லாம் எடுக்கிறது. அதுதான் கோயில வந்து கும்பிட வச்சதும் அதுக்குத்தான். உள்ளம் ஒரு கோயில் ஊனுருக்கி அருட்பெருஞ்சோதி. அதுதான் நாதம் மூலம் படைத்தேன் உலகத்தை விந்து நாதம். அதுக்குத்தான் நாதம் மூலம் தியானம் செய்ய சொல்கிறார். உங்களுக்கு நான் சொல்லித்தராது ஓ கேட்டுக்கலுங்க. லா பா ரா யா ஹா பரா எல்லாம் நாதத்தில்தான் இருக்கொழிய நான் உங்களுக்கு மந்திரம் சொல்லி தரவில்லை. தியானம் இருந்து அழைத்திருக்கும் போது நாதம் முடிந்து விட்டால் அதுக்கு பிறகு நீங்க எந்த மந்திரம் சொன்னால் திருப்பி சரிக்கு வந்து விடுவீர்கள் என்று நான் சொல்லுகின்றேன். அதால்தான் ஓதுகிறார்கள். தேவாரம் படிக்கிறது நிரூபிக்கவே இருக்கிற படிங்க. மந்திரம், போக்கர் மந்திரம், அகத்தியர் மந்திரம்,
மந்திரம் உங்களுக்கு எல்லாம் ஒரு மந்திரம் வச்சா என்னோட தூதர்கள் இப்போ 1000 பேர் என்ன மந்திரத்தை சொல்லி கொடுக்க போறீங்க? 18 சித்திரை 18 மந்திரம் வச்சுட்டு போயிட்டார்களே. அதால தான் கலியுகம் முத்தி இருக்குது. நான் நாதத்தில் படைச்ச பூமி விந்து நாதம் ஈசன் சொன்ன நாதத்தை விட்டு விட்டு உனக்கு பேருக்கு நீ ஒரு மந்திரத்தை வச்சு ஒரு உபதேசத்தை விட்டாரோ? கேட்டுக்கொள்ளுங்க. ஈசனை கட்டும் போது ரஜிவேதம் ரிஜிவேதம் 4 வேதத்தை 4 காப்பா போட்டு இருக்கிறாரு. எனக்கு நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்க என்னிடம் பார நீங்கள் தியானம் செய்துவிட்டால் அண்டத்தில் இருந்து நீங்க வர நீங்கள் அண்டத்தில் இருந்து நீங்க தியானம் செய்து விட்டால் உங்களை எவருமே கட்டு போட முடியாது, எவருமே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால்தான் நான் இங்கே இருந்து பேசும் போதும் இன்னைக்கு எத்தனை பேர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவர் எப்படி நிப்பாட்டுவது? எப்படி கோயிலுக்கு போட்டுட்டார்? கோயிலுக்குள்ள தியானத்திற்கு வச்சு விட்டாரு. இப்ப கோயில் தத்தளிக்கிறதில்லை. உள்ளம் ஒரு கோயில் ஊனுருக்கி அன்பெரும் ஜோதி. நீங்க உருவ வேணும். கோயில வந்து உருகி மாணிக்க வாசகர் சம்பந்தர்கள் 63 ஏன் பாடாதீமா? அங்க வந்துடாதீர்கள், உருகி விடுவீர்கள். பாடி பாடி வர சொல்லித்தான் சொன்னார், உருகி. அதால தான் நீங்க தியானம் செய்தால் ஊனுருகும் போது எலும்புக்குள்ள உடைச்சா இருக்கும். அவ்வளவுக்கு நீங்க தியானம் செய்து 72,072 நாடியும் உருகி கொண்டு இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உருகினால் எந்த நோயும் வராது. நபபாசன சக்தி வந்து கொண்டிருக்கும். மெடிசின் போனால சுரப்பி, அட்டிய சுரப்பி, பங்கிர சுரப்பி, டைமண்ட் சுரப்பி, தைரோட் சுரப்பி, பீத்திய சுரப்பி, வீனிய சுரப்பி, இந்த 7 சுத்தி 9 வந்தால்தான் உச்சிக்கண் நபபாசன சக்தி. அந்த நபபாசன திரட்டி ஈசன் உங்கள் உள்நாட்டில் உங்களில் தீர்த்துறான். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த நவபாசக்தி கடையில் வேண்ட முடியாது. ஆனால் சித்தர்களோ உலியை குலுசை கொடுத்தார்கள். போக்கர் நாய்க்கர் குலுசை, சிசியரை குலுசை போட்டு விட்டு நடந்து போறதுக்கு கலைத்து விட்டார்கள் என்று குலுசை போட்டு பழக்க வைத்து விட்டு சமாதியை வைத்து விட்டு திருப்பி எழுப்பி வச்சு கூட்டிக் கொண்டு போய் பழனியில் போய் நவபாசன சக்தி முருகன் சிறிய சரிக்கட்டி வைத்தாரல்ல. ஆனா முருகனுக்கு சரிக்கட்ட தெரியாதோ? ஏன் சிவன் தன்னுடைய பிள்ளை ஏன் சித்து காட்டவில்லை? ஈசன் பிள்ளை சித்து காட்டுச்சா உங்களுக்கு? இல்லையே. வேலை வச்சிருக்கின்றான். ஏன் வேல் வச்சிருக்கிறான் நீங்க யோசிக்க வேணும். இந்த வேல் என்றது நெத்திக்கண், உச்சிக்கண், சூலம். அம்மா போய்த்தான் முருகனை கூட்டிக் கொண்டு போனான் சக்தி. இப்ப நான் தட்டி இங்க இருந்து இழுத்து துறந்து விட்டோன்னு சக்தி வந்தாத்தான் பிறகு வேல் வருது. சுப்பனிட்ட போக முடியும். இல்ல சுப்பனிட்ட போக முடியாதுல தான் அந்த வேல் என்றது நீ பிடிச்சு இங்க இருந்து உலர்ந்த ஆளண்டு சேர சோழ பாண்டியனை குமரி கட்ட முடைஞ்சதோ முருகன் கேட்க முருகன் ஆளும் போது இல்லதானே அந்த கைத்த கையில ஒளியா மறைஞ்சிட்டார். இப்ப நான் பூமிக்குள் இருக்கிற வேலை இழுத்து விட்டா என்ன நடக்கும்? பூமி சிக்கு சிக்கானது எல்லாரும் ஒரடிச்சா போடலாம். ஒரு எடுத்துருவோம். எல்லாரும் பூமி ஒளியா மறைஞ்சா நீங்க ஒளியா மறைஞ்சது காரணமா கர்மா தான். அதால தான் வேலை வச்சுக்கொண்டு இங்க அதைத்தான் உங்களுக்கு இப்ப நான் தந்தது வேல். அந்த உள்ளுக்கு லிங்கத்தை வச்சுக்கொண்டு மூச்சு மெதுவா குறைஞ்சு கொண்டு வாழ்ந்து விட்டு மற்றவர்களுக்கும் உதவத்தை கொடுத்து விட்டு நீங்கள் வர சொல்லித்தான். அப்பதான் மலேசியாவில் மக்கா நான் இப்ப இங்க நிற்கின்றேன். மலக்கா மக்கள் நிற்கின்றேன். மலக்கா மக்களுக்கு சொல்லுகின்றார். இது மலக்கா மக்களை பாதுகாப்பதற்கு நான் இங்கே வந்திருக்கின்றேன். ஈசன் வந்திருக்கின்றான். ஈசனுடைய உபதேசம் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் உலகம் புள்ள என்ன செய்றீங்க? மலக்கால் இன்றைக்கு அரைக்க விடுத்திருக்கிறீர்கள். ஈசன் தூதர் வருகின்றாரு, உங்களை பாதுகாக்க வர்றாருண்டா. இப்ப திருமுறை திருமந்திரம் எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்து சங்கங்களும் ஓடி திரிகிறார்கள். பாடுறது தேவாரம் பாடுறது 4 நாயன்மார்கள் எப்படி மறந்தார்கள், அதை எப்படி செய்யலாம் என்று சொல்லிக் கொடுக்க உபதேசம் இங்க நடக்குது. வரவில்லைய திருமுறையாக்கள் இங்க போயிட்டார்கள். திருமுறை சொல்லிக் கொடுக்க ஆஸ்கின் திருமுறை மந்திரமாக்கள் முதலாவே சரணடைய பாடும். ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்கிறார். என்ன பேர்? கிருஷ்ணன். கிருஷ்ணன் திருமுறைக்கு போகாமல் இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் மனதை பலி கொடுத்து ஈசன் போக வந்திருக்கின்றார். அவரால் வேறு கர்மாவில் இருக்கின்றார் என்று நான் இன்றைக்கு எழுதி தந்துட்டு போகின்றேன். ஈசன் அண்டத்திலிருந்து கிருஷ்ணனிடம் சொல்லுகின்றேன். கிருஷ்ணன் நாளைக்கு போய் சொல்லலாம்.
ஈசனுடைய டைம். நீங்க டைம் மாத்த முடியாது, நானும் மாத்த முடியாது. அவருடைய கைத்தில் நான் வந்திருந்தால் அவற்றை கைத்தில் தான் நான் பேச முடியும். இது அவருடைய நேரம், அவருடைய பிளான். அண்டத்திலிருந்து நான் மூவ் பண்ணி வருகின்றேன், அவன் மூவ் பண்ணினால் நான் வந்து இங்கே குந்துவேன், இங்கே பேசுவேன். அவ்வளவுதான். அப்ப நீங்க மாண்டர்கள் வரவில்லை என்றால் நீங்க கவலைப்படுது. ஓ மாண்டர்களே, எங்கே இருக்கிறீர்கள்? ஈசன் வந்து பார்க்கின்றான். உங்களுக்கு தெரியவில்லையா? கண்ணுக்கு ஏன் உணரத்தான் முடியும், கண்ணுக்கு தெரியாது. அதனால் அவர் உணர்ந்தபடியா இங்கே வந்து நிற்கின்றார். கண்ணால் பார்க்கவில்லை ஈசனை. கிருஷ்ணன் கண்ணால் ஈசனை பார்த்திருந்தால் வந்திருக்க மாட்டாரு. அவர்கள் மேலே ஓடி இருந்தார்கள். அங்க மாணிக்கவாசன் அவன் மறைஞ்சதைத்தான் கண்ணால் தான் பார்க்கிறார் ஒழிய மாணிக்கவாசன் 63 நாயன்மாரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர் 63 நாயன்மாரை ஒளியாக இருக்கின்றார். எவ்ரிடே 5 டைம் தியானம் செய்து கிருஷ்ணன் உள்ளுக்கு ஒளியா உணர்கின்றார். இதுதான் 63 நாயன்மார் என்று. 4 நாயன்மாரை பற்றி பாடுறதும் சரி, நீங்கள் தியானம் செய்து உள்ளுக்கு உணர்வதும் சரி, இதுதான் நாயன்மார் தந்த உபதேசமா. நாயன்மார் கூடி மாணிக்க வாசகர் மறைந்தவுடன் அதை படித்து விட்டு வள்ளலார் நைசா மறந்தவுடன் அருட்பெரும் ஜோதிதான் கடவுள் என்று சொல்லுகிறீர்களோ? எல்லாம் முருகனுடைய புள்ள வைக்கிற தற்பூசத்தில் சூரியன் உதிக்கும் போது, சந்திரன் மறையும் போது ஈசன் உங்களை பார்க்கின்றான் என்றால், ஈசன் பூமி படைக்கும் போது தற்பூசத்தை வைத்து விட்டான். வள்ளலார் வர முதலே தற்பூசம் இருக்கிறது தெரியுமோ? வள்ளலார் சபை அன்று போய் ஸ்கூலுக்குள் போய் தடுக்கின்றார்கள் தியானத்தை. இந்த தியானம் சரியில்லை, நீங்கள் அருட்பெரும் ஜோதி சொல்லிக் கொண்டிருந்தால் முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். This is a main problem. 160 பேர் வந்தார்கள். உலக சமாதான ஆலய மண்டைக்கு 10 கேவில் கூடும் போது அருட்பெரும் ஜோதி வள்ளலார் சபையில் வந்திருந்தார்கள். 7-8 விதமா வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஈப்போ போறார்கள், பினாய் போறார்கள், காசு அள்ளுகிறார்கள், புக்கை விற்கிறார்கள், இந்தியா ஓடுகிறார்கள். இன்றைக்கு நான் வெட்கமாவில்லை, நான் சொல்லுகின்றேன். 3ஆம் நாள் உலக சமாதானம் முடித்துவிட்டு நாங்கள் எல்லோரும் வெளியில் வருகின்றோம். நம்முடைய சிஷியர் போய்விட்டார்கள். நான் நாற்காலில் இருக்கின்றேன். வள்ளலார் சபையில் இருக்கிற சொல்லுறாரு, இந்த உபசத்தை குறைச்சு கொடுக்கிறீங்களா என்று முத்தாரம்பிக்க முடியாது. They want to sell the book. Book முடிஞ்சது. You are in the book. அண்டை குலோசாமத்துல குண்டலினி முருகன் முடித்து விட்டார். அதுக்கு பிறகு என்ன நீங்க பூக்கொழிஞ்சது எல்லாம் பேசுறீங்க? அண்டைக்கு ஈசன் காலை தூக்கி, ஈசன் படவும் இல்லை அங்க முருகன் மாதிரி ஈசன் காலை தூக்கி தாண்டவம் ஆடி வான் பண்ணுகின்றான். உலக சமாதான ஆலயத்துக்கு ஆடுகிறார்கள் எல்லோரும். விக்கிது தொண்டையில. நம்ம எல்லாம் தப்பு பண்றோம். குண்டலினி முடியாமல் பூமியை படைக்க முடியுமோ? குண்டலினி முடியாமல் தற்பூசம் கொண்டாட முடியுமா? I ask question. அம்மா, ஈசனுக்கு தெரியாதா இந்த உபதேச ஞானம் மூலம் பூமி படைச்சவனுக்கு தெரியாதா? சூரியனை மோனை குதிக்க வைக்கிறான், சந்திரனை மறைய வைக்கின்றான், பூமி இயங்கிக் கொண்டு இயக்கோடு உங்களை படைத்திருக்கின்றான். அவன் எப்பவோ இந்த ஞான உபதேசத்தை படைத்துத்தான் பிள்ளையார் உங்களுக்கு கொடுத்து விட்டு உங்களை ஞானத்தை எடுக்க சொல்லி இருக்கின்றான். நீங்க ஞானம் மட்டும் இனிமேல் எடுக்க வேண்டும். யாரையும் நம்ப கூடாது. உங்கள் சக்கரவை நம்புங்கள், அண்டத்தை நம்புங்கள், வேறு யாரையும் நம்பி விடாதீர்கள், என்னையும் நம்பி விடாதீர்கள். நான் கல்வி என்ன நம்பினா செய்யும்? நீங்க தியானம் இருந்து அண்டத்தை நோக்கி இந்த மைண்ட் அங்க போனா தானே வரும். இது தொடர்ந்து அங்க இருந்தானே வருது கலரு. நான் இப்ப உங்களுக்கு ஓபன் பண்ணி உங்களை இன்னைக்கு தூதராக்குறதுக்கு காரணம், ஐயா நான் ஒரு கல்வி அம்மா, நான் நினைச்சு விட்டு இருக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சொல்லுது. இங்க வந்த காவடி எடுக்கிறவர்களும் இங்க எத்தனை பேர் வந்தார்கள்? கொஞ்சம் பேரை காணல. 24 பேர் இல்ல, தூதர்கள் மிஞ்சினது வடிகட்டி ஒரு 5-6 பேரா இருக்கிறீங்க. மலக்காவை பாதுகாப்பதற்கும் மலக்கா மக்களுக்கு உபதேசம் கொடுக்க சொல்லியும் ஆனா வந்திருக்கிறா பிரின்சிபல் ஸ்கூலில் இருந்து. ஐயோ, அந்த ஸ்கூல் டீச்சரை கொடுத்து விட்டது. அந்த 4 டீச்சரும் வந்திருக்கிறார்கள். மற்ற டீச்சர்லாம் வந்தாரோ? சிமாலினா ஸ்கூல் பிரின்சிபல் மாறித்தான். ஆனா இந்த டீச்சர் இங்க வந்து முடிச்சிட்டு இங்க இருக்கின்றா. சிமாலி டீச்சர் முடிச்சிட்டா என்ன வரவில்லை, வருகின்றா. ஆனா அந்த பிள்ளை ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. சிமாலினா ஸ்கூல் டீச்சர் எல்லா பிரின்சிபலுக்கும் சொல்லி கொடுக்கின்றார்கள். ஏன் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததுக்கு நீங்கள் கைதட்ட வேணும். கைதட்ட அவர்களுக்கு தான். ஏன்
மிஸ்யூஸ் பண்ணி காசு வச்சுடுவாங்க. ஆசிரியர் சொன்னா அந்த வேலை நடக்காது. என் ஆசிரியருக்கு கத்தி படிப்பிச்சவனுக்கு தான் தெரியும் ஞானத்துல சொரியக்கூடாது. இந்த ஞான அறிவை ஊட்டுறதுக்கு கத்தி கத்தி மூச்சு குறைஞ்சு 10 வருஷம் ஆயுள் குறைஞ்சு விடும். இவங்களுக்கு தான் இப்ப சார்ஜ், அந்த குறைஞ்ச ஆயுள பிடிக்கிறதுக்கு சார்ஜ் பண்றாங்க வந்து டீச்சர்ஸ். ஆனா மலக்கா கட்டிக்காரன். நீங்க இன்னைக்கு கணேசன் எல்லாம் கட்டிக்காரன். கணேசன் விடாப்பிடியா வந்து கணேசன் நீங்க தூதர்கள் கட்டிக்காரன். அழகா போய் டீச்சரை படிச்சு சொல்லி கொடுத்து உபதேசத்தை ஈஸ்வருடைய பயிற்சி நடந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மையான உபதேசம். இங்க எவரும் ஆன்மீக கலை படம் போடக்கூடாது, மாண்ட படம் பெறக்கூடாது, கோயில்லை எவற்றை படம் கட்டக்கூடாது, கோயில்லை அம்மன் போய் வாப்ப. அம்மா அம்மனை விட இங்க வார ஆன்மீகவாதிகள் கட்டிக்காரோ இல்லதானே? அந்த உபதேசம் தான் இந்த உபதேசம். கேட்டுக்கல்லுங்க. இப்ப புரிஞ்சுதாமா? இந்த உபதேசம் அம்மா ஈசன் படைச்ச விஷ்ணுவோ பிள்ளையாரோ சரஸ்வதி அவர்களை அழிக்க முடியாது. ஏனென்றால் கேட்டுக்கொள்ளுங்க, இங்கதான் பிள்ளையார் இருக்கிறாரு, சரஸ்வதி இங்கதான் இருக்கிறார், லட்சுமி இங்கதான் இருக்கிறார், இங்கதான் அம்மன் இருக்கிறார், இங்கதான் முருகன் இருக்கிறார், இங்கதான் விஷ்ணு இருக்கிறார், இங்கதான் சனீஸ்வரன் பார்த்து கொண்டிருக்கான். இவன் சனியனா இருக்கிறானா ஈஸ்வரனா இருக்கிறான்? சனியனை இது செய்தா சனீஸ்வரன், இல்லைன்னா சனியன் சொல்லிவிட்டுருவான். உடனே கோபம் வந்துடும், இந்த சனியன் என்று சொல்றாரு. நான் திறந்து விட்டால் நீங்க தியானம் செய்தா சனீஸ்வரனை பிடிக்க முடியுமா? ஈசனை பிடிக்க முடியாதான் உருத்தராஜன் செய்த ஈசன் செய்த திருவிளையாடல். இது திறந்து விட்டாலம்மா நீங்க தியானம் செய்தால் அண்டத்துல ஈசன் தான் உங்களை கூட்டி கொண்டு போவான். மாக்கட்ட கட்டி பிடிச்ச மாதிரி ஈசன் உங்களை கூட்டி கட்டி பிடிச்சிட்டு தியானத்தை விடாமல் செய்தால் என்றைக்கும் ஈசன் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு இயமனை தள்ளி உதஞ்சி விட்டுருவான். இயமன் உங்களுக்கு நெருங்க முடியாது. கேட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் தான் இயமனை உருவாக்குறது. இயமனை உருவாக்குறது நீங்க. இப்ப இந்த உபதேசத்தை செய்யாட்டி இயமன் பெறுவான் தானே விட்டார், சனியன் பெறுவான் தானே. நீங்க தானே கூப்பிடுறீங்க. Never do அதிகால do meditation. அதிகாலையில் நீங்க தியானம் செய்யவில்லை என்றால் அதிகம் சக்தி ஜோதி ஞான உபதேசம். இப்ப இந்த உபதேசத்துக்கு மட்டும்தான், மற்ற உபதேசம் எல்லாத்துக்கும் அங்க தோல் வச்சுக்கிறார். They can never go. Yesterday I met Guru Amarānanda. He nice talk. all YouTube பாருங்க, எல்லாம் பேசிட்டு கடைசி என்னோட சேர்ந்து சொன்னாரு. ஆனா போன என்ன சொல்றா தெரியுமோ? ஒல்லி தூதர் மட்டும் காண, மற்றவைக்கெல்லாம் திறக்கக்கூடாது. மட்டும் நான் மட்டும் திறந்தா சரியா? தென் அதுக்கு பிறகு என்ன சொல்றா தெரியுமோ? தன்னை வந்து பார்த்தாலே மக்களுக்கு காணுமா? இது என்னடா புது கதை. அவரை பார்த்தா கர்மா கழிஞ்சிருமா. அவரு நித்தியானந்தத்தை இருந்துட்டு சக்குரத்துக்கு பிரிஞ்சுட்டு வந்து இப்ப ஒரு இடத்துல என்ன இடத்துல ஊரமா என்ன இடத்துல புக்கு திங்கல இப்ப சக்குரு மாதிரி ஒரு கேமரா திறக்க பாக்குறாங்க. இது என்னடா? அப்புறம் அங்கோட்டையா பிரம்மச்சாரி. என்னடா பிரம்மச்சாரி? அங்கேயும் முடிஞ்சு இங்கேயும் வந்துட்டாங்க. மலேசியால பிரம்மச்சாரி டூ ஹவுஸ் நோ மோர் பிரம்மச்சாரி. இங்க என்னம்மா நீங்க தியானம் செய்து இல்லத்துல வாழவில்லை பார்த்துட்டீங்க, அனுபவிக்க வேணும். உலகத்தை சுத்தி பிளேட்ல பார்க்க வேணும், எல்லாம் அனுபவிக்கத்தான் இந்த தியானம். டு மாஸ் ஹாப்பினஸ். உலகம் பூமியை படைச்சு ரோசா பூவை படைச்சிருக்கு. இந்த பூக்களை பார்த்து ரசிச்சும் வாழவன் தானே உங்களை படைச்சிருக்கிறாரு. வாழ்ந்து விட்டு நைசா ஏறி வந்துடுறாரு. அவ்வளவுதான். அதுக்குதான் இந்த உபதேசம். இதை நீங்கள் அழியாமல் உங்களோட சந்ததியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க யார் கேட்கிறாங்களோ கேட்கலையோ, உங்களோட பிள்ளை கேட்கத்தானே. சில அசுரன் கேட்க மாட்டான், பெருசா வளர்ந்துட்டா கேட்க மாட்டான். கொஞ்சம் கவனம். சின்ன பிள்ளையில இருந்து நீங்க சொல்லிக்கொண்டு வந்தால், புருஷனே கேட்க மாட்டாங்கல்ல. ஐயோ புருஷன் சாக்க போது வாண்டாலும் புருஷன் வருது இல்லை. ஐயோ என்ன செய்யறது? சில பேருக்கு கவலை. அம்மா என்னுடைய உபதேச ராயேஸ்வரி கோயில் இருக்கிற தியானம் செய்ய வர பொம்பளை ஆம் சக்திய, ஐயோ கணவன் வராருலே, செத்து போகுது, ஐயோ இறக்க போகுது, சொன்னாலும் மாறாரு இல்ல, போய் சொன்னாலும் செய்யறாரு இல்ல, ஐயோ மூச்சடங்கா போடா சீக்ரெட். You want a secret? You want a ring? You want a biscuit? What is this? You want a பெண்ணு? அட பைத்தியக்கார கூட்டங்களே, பெண்ணு பாவம் போய் சொன்னாங்க. ஆனால் ஈசன் சொல்லுவான்,
ஆனா எங்கட பெண்கள் விடாமுயற்சியா தியானம் செய்து புருஷன் மேல கூட்டியதுட்டாருமா கனவு தன்னார் அரசு பண்ணிட்டார் ஈசன் குட்டியும் விழுத்தியும் அடிச்சும் கூட்டிக் கொண்டு வராரு. இப்ப எல்லாரும் போறாங்க. எஸ்டர்டே ஒரு பிள்ளை பையன் சந்தோஷா கோயில் வந்தான். தாய் வீட்டு அழுது அழுது வீடு வீடு வேலை செய்யும், வீட்டு வேலை செய்து படிப்பிக்கும் அந்த பிள்ளை. ஐயோ ரவுடியா போயிட்டானே, இவனை கூட்டியறோம் என்று தியானம் செய்து பையன் நேற்று வந்து விட்டான். தொடர்ந்து தியானம் செய்கிறான். பிள்ளைக்கு தாய்க்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமோ, தாய் ஊறி போயிருக்குது. பாருங்க, தொப்புள் கொடி அறந்தாலும் தாயின் பாசம் எங்கேயும் இருக்குமா? கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பெண்கள் என்றது பொல்லாத பாவம். அது எங்கேயுமே பிள்ளை பாசம் இருக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு சக்திக்கு பாசம் கூட. அதுதான் பூமி சக்தி, உங்கள பாசம் கூட. அதே என்ன மாதிரி இருங்கோ இயற்கையோட இருக்க சொல்லி அந்த தாயும் பூமியும் ஒவ்வொரு நாளும் சூரியனை சுத்தி போட்டு பார்க்குது. ஆறுரா தியானம் செய்கிறாங்களன்னு ஒருவர் பூமி தாயே உங்களை பார்க்குது, என்னையும் பாதுகாத்து கொண்டிருப்பாங்க. பூமி தாய் நன்றி கெட்டவளா இல்லையே? விட்டு எழுப்பி விட்டா அப்படியா தியானம் செய்து சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கி கொண்டுதானே பூமி டெய்லி டூ மெடிடேஷன். டெய்லி 24 மணி நேரம் அது உருகி கொண்டு உள்ளுக்கு குளம் உழுறபடியாத்தானே அரிசி வருகுது, நெல்லு வருகுது, காய்க்குது, காத்து வருகுது, எல்லாம் வருகுது. நாம சுவாசிக்கிறோம். நீங்க வெளியில போய்க்கு என்ன செய்றீங்க? இப்ப இறங்கி போய்க்க துப்பிட்டு போறீங்க, எல்லாம் குப்பையை போடுவீங்க. அது சுத்தப்படுத்தல. பூமி நீங்க வெளியில போற குப்பைகள், மரத்துல போற குப்பைகளை சுத்தி தாட்டு மழை பெய்து உக்க வச்சு பசல பண்ணுதோ இல்லையோ, அதே மாதிரி நீங்கள் இயற்கையை எடுத்து தியானம் செய்தால் முடிக்க போறீங்க. உங்கள் சக்கரங்களை இயங்கி விட்டால், இங்கே ஆதவன் சுத்தது போல் சுத்தி விட்டால், இங்கே சந்திரனுடைய சக்தி முன்னுக்கு உருவம் வந்து விட்டால், நிலா போல் அன்பா இருக்கும் போது உள்ளுக்குள்ள ஊனல் அழுக்கு எல்லாத்தையும் ஊனுருக்கி கேன்சரை குணப்படுத்துவான், டைபஸை குணப்படுத்துவான், சிக்கை குணப்படுத்துவான், படிக்கிறதுக்கு ஏடுக்கு அறிவூட்டுவான், இந்த புத்தகத்தை எடுத்து படி என்று சொல்லுவான். நீங்க படிக்கும் போது எக்ஸாமுக்கு போகும்போது உங்களை ஒன்றும் செய்ய விட மாட்டான். ஸ்கூலில் புத்தகம் இப்படி இருக்கும். இரவு வந்து நைட்டு அழகாக படுக்கும் போது ஒரு பிள்ளை தியானம் முடிச்சிடும், வெளியே போய் டக்குன்னு புத்தகத்தை எடுக்க சொல்லு. அதே கோஷிய முன் பாதம் நடக்குது. ஈசன் குட்டி புத்தகத்தை தூக்க வைக்கிறான். அப்ப ஈசன் ஹெல்ப் பண்றானா? ஹெல்ப் பண்ண யூடு. இப்ப நான் இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் ஈசன் ஹெல்ப் பண்ணி தான் நான் வந்திருக்கிறேன். ஈசன் அனுபின்றி இல்லாமல் நான் இங்கே வர முடியாது, நான் பேச முடியாது. ஐயோ, அதனால் இந்த ஈசன் கீறு விழுந்ததோ, நானும் உலகத்தை சமாதானப்படுத்த முடியாத தூதர்கள் தான். எல்லா தூதர்களும் கீறு விழுந்தபடியாத்தான் இப்போ ஈசன் நேரே வந்திருக்கின்றான். அதால் தான் ஈசன் முடித்து விட்டு தான் போவான். அதனால் இவருடன் அடிபடாமல் வேணுமா வேண்டாம் என்று கேட்டுவிட்டு விலகி போகின்றான். இனிமேல் நான் யாருடையும் அடிபட மாட்டேன், விரும்பினா எடுத்துட்டு போனா நடக்க போகின்றோம். மலாக்கா மக்களை நடக்க போறீங்க, நீங்க சொல்லிக் கொடுங்க. இன்றையில இருந்து நீங்க நாளைக்கு விளக்கிடுங்க, விரும்புறே சொல்லிக் கொடுங்க. ஆனா அதுக்கு நான் கோயில்ல வந்து தலைவரை சந்திப்பேன். வாரக்கிழமை தலைவரை சந்தி மீட்டிங் போட்டு கோயில்ல கட்டாயம் வியாழக்கிழமை தியானம் இருக்கணும். எவ்ரிடே ஒரு நாளைக்கு என்ன அறிவிட்டீங்க, நான் தலைவரை வந்து சந்திக்கணும். எல்லா தலைவருக்கும் திறந்து விட்டேன். எல்லா கோயிலையும், இந்த கோயில் தலைவருக்கு மட்டும் தான் நான் திறக்கவில்லை, தியானம் இருக்கவில்லை. எல்லா கோயிலையும் தியானம். பத்திக்கே நடராஜா இருக்கின்றார், சிரம்பான் கோயில் இருக்கின்ற, சித்திவான்ல கோயில்ல தலைவர்ல இருந்து ஐயர்ல இருந்து எல்லோரும் இருக்கிறார்கள் தியானம். சித்திவான்ல சந்தோஷ கோயில் இருக்கிறார்கள், எல்லா கோயிலையும் இருக்கிறார். அதனால் அவர்கள் வர வேணும், நாம் பேச வேணும், அவர்கள் அறிய வேணும், கோயில தோசத்தை வைக்க வேணும், கோயில சட்டப்படி கொண்டோனும். ஆணித்தரமா கோயில்ல நீங்க தியானம் வைக்க வேணும். வைக்கவில்லை என்றால் கோயில் கூட்ட ஒட்டி வரும். அதே மாதிரி ஆணித்தரமா சொல்லுகிறேன், கண்ணன் பாப்பா சென்டருக்கு இன்றைக்கு நான் கொடுத்தேன், அன்றைக்கு கொடுத்திருக்கார் ஈசன் மேலே இருந்து. பாப்பா தியானம் தான் குழல்ல சொல்லி நான் பாப்பா சென்டரில் 9.5 பாயிண்ட்ஸ் மலக்காக்கு நான் போனானே இல்லையா? ஆமா, மலக்கா பாப்பா சென்டர்ல போய் நான் சொல்லி கொடுத்தேன்ல. இப்போ சென்டர் சொல்லி கொடுத்தேன், பூச்சம் சொல்லி கொடுத்தேன், கிளைண்ட்ல சொல்லி கொடுத்தேன். எல்லா சென்டருக்குள்ளேயும்
இங்க கிளாய்களுக்கு டவுன்லயும் போய் சொல்லி கொடுத்தேன். லிமா அம்மா அங்கேயும் சொல்லி கொடுத்து எல்லா வாபாசத்துல தியானம் இருந்துட்டு இப்ப அவர் வேண்டாம் என்று சொல்லுறாரு. என்ன சொல்றார்? எனக்கு அடிவிடுமா காசு வராதா? அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் லண்டனுக்கு போவோம் சுத்துறதுக்கும் பாபாவை மஷக் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டு போட்டோம். அதுக்குத்தான் நான் சாப்பாடு எங்களுடைய கிளாஸில் நான் கொடுப்பதில்லை. நீங்கள் சாப்பாடு செய்வதோடு என்று எனக்கு அவதி இல்லை. நான் ஞானத்தை கொடுத்துட்டு நடந்து போறவன் தான். எனக்கு தேவையில்லை சாப்பாடு. நான் இங்கே காசு சபையில் வேண்டதும் இல்லை. நான் இங்கே பார்க்கும்போது காசு வேண்டார்கள். அப்போது எனக்கு குத்து கொன்றது மனதில் வீட்டியால். என்னுடைய சபையில் நான் யாரிடமும் காசு வேண்டவில்லை. சாப்பாடு எதுக்கு நான் தயாரிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்னத்துக்கு தூது இன்றைக்கு ஒரு பெரிய புரோகிராம் இருக்கு. பொதுமக்கள் வருவார்கள். சாப்பாடு கொடுக்காமல் போய்விட்டால் அவர்கள் வெளியில் திட்டுவார்ன்றதுக்கு தான் நீங்கள் இந்த சாப்பாடை தயார் பண்ணீங்க. இல்லையா நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள். அதனால் உங்களிலே தப்பில்லை. என்ற வந்த மக்கள் சாப்பாடு தெரியல, அது உங்களுக்கு தெரியாது. இங்க ஞானத்துக்கு தான் பிரதம் உண்டு. இங்க ஞானம் தான் வந்துக்கிறீங்க. யூ கம் டு ஒரு ஞான உபதேசம். அப்ப நீ ஞானம் படுப்ப தானே சாப்பாடு உடம்பு ஞானம் படுப்ப. ஓகே, கை வைங்கம்மா. கையை வச்சுட்டோமா? ஒரு மூச்சு வச்சுக்கோமா. 4 சுத்தி 3 3 கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். திருப்பிங்க. கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும் கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும் கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும் கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். ஓகே, இப்போ வந்தம்மா இங்க 3 3 சூரியனை பக்கம் வாங்கம்மா. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். ஒண்ணுமாங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும்பாங்க சூரியகளை. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும்பாங்க சந்திரகளை. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும்பாங்க சூரியகளை. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும்பாங்க சந்திரகளை. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். ஓகேம்மா, அடுத்த பயிற்சி. இந்த பயிற்சியம்மா நான் இனி பேச மாட்டேன். ஏனென்றால் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. சக்தி ஜோதி ஞானம் மலேசியான்னு பார்த்தால் எல்லாம் தெரியும். அப்ப நம்ம தியானத்தை டக்குன்னு செய்துட்டு போயிடலாம். என்ன நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. மக்களுக்கு சொல்லுங்க, சக்தி ஜோதி ஞானம் மலேசியால அடிச்சு பார்க்க சொல்லுங்க. Then they know what inside I told. ஃபினிஷனா இனி அழிக்க முடியாது. அப்ப கீழே வாங்க. 24 நாடியையும் பூமி மாதிரி கிளியர் பண்றது. வாங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும்மா. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும்மா. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். கும்பகம். ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். மட்டும்மாங்க.
கொண்டுப்பாங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 1 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8. கும்பகம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 1 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8. One more time. ஓம் 1 ஓம் 2 ஓம் 1 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8. கும்பகம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 1 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8. ஓகே. இப்ப தியானம் ஆரம்பிக்குமா? அம்மா நீங்க புதுசா வந்த சக்கரம், நீங்கள் எல்லா சக்கரம் சொல்ல போறேன். I tell you, tell மேனேஜர் கையை பிடிப்பி கொள்ளணும். அம்மா சிம்மய முத்திரை. அம்மா வடிவாக்குங்க. இப்ப நாம கடிய வடிவாக்க போறோம். இப்ப நம்ம கீழே 98 ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ 9 தரம். அந்த 3 நட்சத்திரம், மூலாதாரம் 3 நட்சத்திரம், ராகு 3, கேது 3, குரு 3, புதன் 3, சுக்கிரன் 3, சந்திரன் 3, 9 3 27 நட்சத்திர சக்தியை சுத்தினா தான் ஆதவன் எப்படி பூமி 27 நட்சத்திரம் சுத்தி அங்க படுகுதோ, சந்திரன்ல பட்டு நிலா வருதோ, பூமி இயற்கையோடு உபதேசம். இயற்கை எப்படி சுத்துதோ அதே மாதிரி நீங்க தியானம் இருக்க போறீங்க. பூமி என்ன செய்யுதோ அதைத்தான் நீங்க செய்யறீங்க, வேறு ஒன்றும் செய்யல. இயற்கையோடு ஒத்து வாழ சொல்றாங்க. இயற்கைக்கு நீ அடிமை. அப்ப இப்படி கை வச்சா சிம்மய முத்திரை. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். அப்ப நம்ம இப்படி கை வச்சிட்டோமா பாருங்க, மண், நீர், பிறகு என்ன நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்ப நம்ம இப்படி வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சுன்னா கடைசி கை எப்படி எடுக்கிறோம், கடைசியா பரமிச்சு வந்து மண், நீர், நெருப்பு பறக்குது. கடைசியா கையை கோக்குறோம். கடைசி ஒரு 21 நிமிஷத்துக்கு முதல் கையை கொடுத்துருவோம். பஞ்சபூதம் பாதி சக்தி பாதி ஒன்று. ஆனால் மண், நீர், நெருப்பு, காற்று 5 10 சேர்ந்தா 10 அறிவு. கையை போட்டு பிடிச்சானுங்க 10 அறிவுல இருந்து ஞானத்தில் இருக்கிறீர்கள். அதால தான் கடைசியில் இப்படி கையை கோக்குறது. 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 7 அறிவு, 8 அறிவு, 9 அறிவு, 10 அறிவு. 1 2 3 4 5 6 7 8. ஆ ஊ இம் ஓங்காரம். ஓம் 33 தமிழ் எழுத்துக்கள், முதுகில் இருக்கின்ற 12 உயிரெழுத்து, மெய் எழுத்து 18, சாதாரணத்து 2 கூட்டினா 33 தமிழ் எழுத்து. ஆனால் அந்த வாசி இந்த சக்கரம் வாசிக்க நாதம் வாசிக்கும், விந்து நாதம் வாசிக்கும். அப்ப வாசி வாண்டா நீ சக்கரம் வாசிச்சா சிவா வந்துடுவான். வாசி காத்து வந்துடும். லேப்டாப் காத்து குறைந்து விடும். உங்கள் சக்கரங்கள் ஒவ்வொரு காத்தும் 600 சுவாசம், 6000 சுவாசம், 6000 1000 1000 1000 1000 1000 21 சுவாசத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணிடுவீங்க. டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி ஜீரோவில் இருப்பீர்கள். அப்ப பூஜ்ஜியத்துக்குள் ராஜா வந்து சொல்லி தருகின்றேன் ஜீரோ. நீங்களும் ஜீரோவா இருந்துட்டா 3000 ஆண்டு திருமூலர் வாழ்ந்தார். அதே மாதிரி நீங்க அனுபவிச்சுட்டு இயற்கையோடு வரட்டான். நல்லதானே? மெடிசின் எவ்ரிதிங். ஓகேமா? பிறகு கையை வச்சுட்டு பரம் இன்ச்சு முடிஞ்ச அப்புறம் இப்படி வச்சிருவோம். கடைசி இடத்துல கையை குத்துறோம். நீங்க சார்ஜ் பண்ண போறோம். எல்லாருக்கும் சார்ஜ் கம்ப்ளீட்டா கை வைங்க. தந்தையாருக்கு வணக்கம். ஜோதியே சத்குருவே சரணம். ஜோதியே சத்குருவே சரணம். ஜோதியே சத்குருவே சரணம். அசத்தியத்திலிருந்து சத்திய மார்க்கத்துக்கு அழைத்தல், இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்தல், சாவின்றி ஆன்ம ஜோதியை சாகாமல் அழைத்தல். சிம்மய முத்திரை. நெத்தி கண்ணை ஒரு கணமுடந்து, உச்சி கண்ணை ஒரு கணமுடந்து, விரடி கண்ணை ஒரு கணமுடந்து, மூன்று உச்சி கண்ணை ஒரு கணமுடந்து,
மீண்டும் நெற்றிக்கு வந்து ஐம்புலனடக்கி தியானம். ஆக்ஞா 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 ஆக்ஞா. ஓம் 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 ஓம். மூலாதாரம் 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 மூலாதாரம். லம் 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 lam 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 lam. Swasitanam 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 swasitanam. Vam 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 vam. Manipuram 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 Manipuram. Ram 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 Ram. Anagatam 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 Anagatam. Yam 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 yam. Siddhi 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 Siddhi. Ham 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 ham
சக்கரங்களை அவன்தான் இயக்க வேண்டும். நீங்கள் அந்த சக்கரத்தை கவனிக்க கூடாது. உங்கள் நெத்திக்கு முன் உங்கள் உருவத்தை பாருங்கள். அவனுக்குள் உள்ளுக்குள் அவன்தான் உன் சக்கரத்துக்கு தேவையான சக்தியை கொடுப்பான். அண்டத்திலிருந்து அவன் மூலாதாரத்துக்கு அணுவை கூட்டுகின்றான். 56 அணுக்களை ஊட்டுகின்றான். சுவசித்தானா 52 அணுவை மூட்டுகின்றான். ராகு கேது என்று சொல்லுகிறீர்கள், அதில் 2 பள்ளம் இருக்கின்றிருப்பில். ஆனால் அங்கே ராகு கேது என்றால் சரஸ்வதி ஞானம். அங்கே 6 நட்சத்திர சக்தியும் அணுவை ஊட்டும் போது மூலாதாரம் ஒரு லோகத்திலிருந்துதான் நீங்கள் அணுவெடுக்க முடியும். சிவப்பு கலர். சுவசித்தானா போர்லோகத்தில் அங்கே இருந்து எடுக்கும் போது 52 அணு, அது வேறு அணு. 2 அணு கூட்டும் போதுதான் 108 தேங்காய் வருகிறது, உடைகின்றது. ஆடவ பெண்மம் மாயை எப்படி பூமியில் அங்கே தேங்காய் சுத்தி காய்க்கின்றதோ தேங்காய், அதே போல் தான் உங்களுக்குள் உடம்புக்குள் அந்த தேங்காய் பால் போல் பாலை குடிக்க வேணும். வெள்ளை போல் ஆன்மா ஜோதியா இருக்க வேண்டும் என்றால் முதல் உங்கள் ஆணவம் உடைக்கிறீர்கள். அங்கே 108 தேங்காய் உடைப்பது போல் அணு உடைகின்றது. ஈசன் தான் உள்ளுக்கு உடைப்பான். நீங்கள் பேசாமல் உங்கள் உருவத்தை முன்னுக்கு பார்த்து கொண்டிருங்கள். உள்ளுக்குள் திருவிளையாடல் அவன் தான் செய்ய வேண்டும். நீங்கள் அந்த உள்ளுக்கு இணைக்க தேவையில்லை. இதனால் தான் இந்த உபதேசம் பிழையா இருக்கின்றது. உன் உருவத்தை பார்த்து கொண்டிரு. நான் உன்னுடைய அணுவை நான் உடைத்து, உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை உடைத்து உனக்கு நான் ஞானத்தை ஊட்டப் போகின்றேன். இப்போ மணிப்புரா சக்கரத்தில் சூரிய கலை என்றது 62 கலை சூரிய கலை. அது இப்போ வந்து வேலை செய்வதற்கு மூலாதாரம் 3, 12 நட்சத்திரம் என்றால் ராகு ஏது 6. மணிப்புரம் ஒன்று சேர்ந்து சுத்தும் போது, தொப்புள் சுத்தும் போது பிறடியில் அங்கே சுத்த ஆரம்பிக்கின்றது. ஆனால் ஏற்கனவே 7 வர்ணங்கள் சுத்திக் கொண்டிருப்பது போல் அனாத சக்கரம் பிறடிக்குத்தான் செல்லும். 12 நட்சத்திரம் வியாழன் கிரகம் பூமிக்கு சுத்துவது போல் அங்கே வியாழன் கிரகம் சுத்திரமணியால்தான் ஆதவன் என்ற பேர் உருவாகிறது. மணிப்புரா சக்கரம் சூரியகலை என்று உருவானது 12 நட்சத்திரம். சூரியனில் சக்தி வருகின்றது. அப்போதான் 1, 2, 3 முறை வருகின்றது. அங்கே சுத்திக் கொண்டு இருக்கிறது விசுத்தி சக்கரம் வந்து நீங்கள் அதுவும் அங்கேதான். நெத்திக்கண் தவலோகம் அங்கேதான் என்றால் அங்கே நீங்கள் ஆன்மா. மகரஜோதி என்றால் ஆன்மாவின் மூச்சு குறைய போகின்றது. இப்போ 9 சக்கரமே அங்கே மகரலோகத்தில் இருந்து ஆன்மா இருக்கின்றது. ஆனால் அங்கே விசுத்தி சக்கரம், அங்கே நீங்கள் ஜனலோகம் எங்கே பிறந்த இடமோ அங்கே இருந்து விசுத்தி அடம் இருக்கிறது. அடத்தை இடுக்கி ராக்குகின்றான். அடம்தானே ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டதும் தொண்டையை பிடித்ததும் அதுதான் ஜேரிடம். அங்கே இருந்துதான் ஆதாம் வந்தான் என்பதை ஜனலோகத்தில் காட்டுகிறான். அதுதான் முருகன். ஆதாரம் இல்லையடி தொல்லை இல்லையடி என்று வேலை வைத்திருக்கின்றார். அதுதான் நெற்றிக்கண். உங்கள் ஞான கண்ணை திறந்து ஞானம் குடித்தால்தான் அங்கே ஆதாரமும் துவங்கி நெத்தியோடு சதாக்களை அங்கே மலரும். 7வது மலர்வது விஷ்ணு. சதாக்களை மலர்கின்றது. அங்கே மலர்ந்ததும் தானே உச்சி வழியால் அங்கே உங்களுக்கு ஞானத்தை ஊட்டுகின்றான், ஊட்டப் போகின்றான். இப்போ உங்களுடைய ஆணவம் உடைஞ்சாத்தான் லலித்திருக்கும் போதுதான் இரகசியமா ஞானத்தை ஊட்ட முடியும். உங்களுக்கு இப்போ சொல்லுகின்றேன், 27,600 சுவாசம் வந்தால்தான் அங்கே முடியும் என்றால் நீங்கள் 21 நிமிஷம் தியானம் இருக்க வேண்டும். தியானம் இருப்பதற்கு தான் 21 நிமிஷம் இருப்பதற்கு இப்போ 18 நிமிஷம் வந்துவிட்டதா? நீங்கள் மெதுவாக மூச்சு குறைய போகின்றது. இப்போ அங்கே பூலோகம் போர்லோகம் சொற்கள் ஜனலோகத்துக்கு போனாலும் தவலோகத்தில் இருக்கும் போது பிறனியில் ஆதவன் சுத்துகின்றான்.
ஞானத்தை குடித்து அறிவை பெருக்கி 7ஆம் அறிவில் கலியுகம் வந்திருக்கின்றது. கலியுகத்தில் ஈசன் வந்து தனது உபதேசத்தை அண்டத்திலிருந்து வைக்கின்றான். அதனால் ஆன்மீகவாதிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் போய் நடந்து போய் ஆன்மீக கடவுளிலே கண்ணன் சபை எல்லா சபையும் காலுக்கு கீழ் விழுந்து கெஞ்சுகின்றான். அவர்களோ நாக்காலில் விட்டு எழும்புவாரில்லை. இவரோ கீழே போய் ஈசன் குந்தி விட்டு கெஞ்சுகின்றான். ஈசன் மெதுவாக அன்பாக கேட்கின்றான். ஓடி வாருங்களே ஆன்மீகரே, நீங்கள் எடுங்கள் என்றுதான் சொல்லுகின்றான். அடிக்கவில்லை, குத்தவில்லை. நாளைக்கு நான் காதர் இப்ராஹிமோடு பேச்சுவார்த்தைக்கு சொல்லி இருக்கின்றேன். அவரும் போன் பண்ணி நான் வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அவரும் வந்ததும் அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நாதம் மூலம் பூமி வழிபட்டது. நாதத்தை சொல்லி கொடு, மந்திரத்தை சொல்லாதே. நீ யோசிக்க வேண்டும். உலகத்தில் எல்லாமே ஈசனால் படைத்தது தெரியாமல் இருக்கலாம். அதனால் ஈசன் வந்து மலேசியாவில் நடந்து 8 வருஷம் உணர்த்தியும் பாடசாலை 30 பாடசாலைக்கு பூந்தும் இந்த கோயிலுக்கே பூந்தும் மான்கள் உணர்ந்தவர்கள் தான். நீங்கள் ஈசனை உணர முடியும் ஒழிய ஒரு நாளும் கண்ணால் பார்க்க முடியாது. உணர்ந்து விட்டால் ஈசனை பார்த்திருப்பீர்கள். அடிக்கடி உங்களை கட்டிப்பிடிப்பான். இப்போ அவன் கட்டிப்பிடிக்க போறான். 21 நிமிஷத்தில் அவன் டெய்லி உன்னை கட்டி பிடிச்சிட்டு போகின்றான். அவனை தான் கட்டிப்பிடிக்க வேண்டும். நீங்கள் யாரையும் கட்டிப்பிடிக்க தேவையில்லை என்று சொல்லுகின்றான். இப்போ ஈசன் உங்களை கட்டி நசிச்சு அன்பாக சொல்லிவிட்டு போகின்றான். இப்போ உங்களுக்கு ஞானம் மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், பிரணாய கவசம். இப்போ அன்னத்தை ஊட்டுகி முடிக்கின்றான். இப்போ நீங்கள் பேரும்பத்தில் இருக்கிறீர்கள். முன்னுக்கு பேரும்பம் பேரும்பம் கைது. அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி, செழிக்கட்டும் விவசாயம், சீர்பரட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்கள் எல்லாம் நிலமட்டும் பொன் சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. பேரும்பம் 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 கேட்கறத கேளுங்கம்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கையுறைச்சி கண்ணை திறக்கணும். மனுஷா பண்ணிட்டோம். Remember, I just like to share everything. Okay, basically, remember, okay, just now we spoke in Tamil, so I just speak in English. So meditation. Why do we do meditation? And then also Sakti Jyotinyana Upadesa meditation. Many people they don't know the importance of meditation. So they have this misconception that meditation is just meditation. So they don't take it seriously. So the thing is, many people they don't understand that this Upadesam, Sakti Jyotinyana Upadesam is very important right now. Especially in this Kali Yugam, everybody must do meditation. Whether you are Indian, Chinese, Islam, Japanese, whatever religion, everyone has to do meditation right now. So like what he always says, Yen Madam, Samadam. So this one has nothing to do with religion at all. Has no connection whatsoever with religion. This one has only connection with your body. That's all. So when you do meditation, what happens? You activate the chakras. When you activate the chakras, basically you are actually doing it for your own soul. So when you do meditation, what happens?
you actually take jnana from Andam. This is not any Upadesam where you can just go to any shop and just get it from there. This is directly from Andam. In fact, the tutor itself is here to teach us. We are actually considered very lucky because Messenger itself is teaching us meditation. The Messenger itself is here to teach us meditation. He is not any Mahan, he is not a Swamiji, he is not a Guru, he is not a Master, he is not a Siddha or Yogi, he is a tutor. Tutor is Messenger. So he is a Messenger of God. If you see the Bible and Quran, it's written there that the last messenger will come and that is Nabi Isa. And he is Nabi Isa. So a lot of our meditation people, our tutors already know that, but for some newcomers and a lot of public, they are not aware yet. By the time to come, they will know who he is. So he is running and coming to teach everybody everywhere everywhere in Malaysia. Why is he doing that? Why is he taking the trouble to do that? For what? So basically, why is he doing that? For what? When we do meditation, what happens is we take Navapasana Sakti. Navapasana Sakti means Navapasana Sakti consists of various glands. Like what I have mentioned earlier, gonal gland, pituitary gland, thymus gland, and many other glands. So what happens when we take the various Sakti, Navapasana, Nava means 9. When we take the Sakti from Andam, basically when we take the Sakti from different logams, basically the Sakti comes, Navapasana Sakti comes from Purlogam, Purlogam, Sargalogam, Mahalogam, Jananalogam, Tavalogam, Adavalogam, and Satyalogam or Satyamarkam. So when we take when we take the Navapasana Sakti, we are actually repairing the star abnormalities in us. Everybody has star abnormalities or deficiency, as we can say, deficiency. So nobody, this one is born perfect, no one, nobody. So how do you repair the star abnormalities? It is through meditation. You can go around the Navagraha in a temple, but the Sakti that you get from there is just a fraction, just a pinch. It's not much compared to directly from Andam through meditation. So when you do meditation, basically there is also Sakti Jyoti Jnana Upadesa, not any other meditation, because this is what you call it complete. It's a complete syllabus. In this Kali Yuga, God has come this time to teach meditation because this syllabus is necessary for today's time, in this era, for this Kali Yuga. For this Kali Yuga right now, whatever that's happening, you need to do, everybody has to do this Upadesa. Without this, you will not be able to survive. In time to come, things are going to change. Food are going to be expensive, more natural disasters are going to take place. So how are you going to overcome all this? You have to sit and do meditation. You cannot escape, there's no other way. So that's why beforehand itself is running everywhere to teach people meditation, to tell them to embrace this Upadesa, because otherwise, indirectly they will be killing their own soul. They don't realize because they will get cancer, they are family problem, divorce, many things will start to take place. So that's why beforehand itself is running everywhere to inform everyone to start coming and doing meditation. And it's also free. It doesn't charge any money, it's free. So that's why when I see a lot of people, they come and do meditation here, yet they are still not satisfied. They still go around searching and seeking for other Upadesam here and there. For what? I mean, come on. Our tutor is here, he goes everywhere to teach for free. And he's giving you everything to be open. What else do you want? Everything. From Andam direct, this is not a duplicate, or this is not the kind of knowledge they get from any shop. It is not partial knowledge. This is complete knowledge. 100% original from God. He's the messenger. He gets first-hand information. Nobody in this world can get that because he's the selected tutor. It's like Nabi Muhammad and Jesus. Can there be 10 Nabi Muhammad or 10 Jesus? No. Only one, right? So like that, there's only one. And in time to come, every Mahan Swamiji, Siddha, Yogi, everybody will have to surrender. Because there's only one tutor to God, and he's the one. So you all are considered very lucky in fact to be here, because as you do meditation gradually, you will attain bliss or perimbum, like what he said earlier. So in order to attain the perimbum, you have to be consistent. You have to do every day. There's no shortcut. You cannot do today and then tomorrow when you feel like you don't do it, and then again another day you do that, you will never achieve perimbum. So to attain this perimbum of divine bliss,
You have to do every day if possible 5 times a day. Because if you do once or twice, you can hit the bliss, but it will take a very, very long time. So it all depends on you actually, how fast you want to get. So if you start now, as you do by the age of 60, you will attain minimum. Others, if you do as you age and that kind of thing, so it will take a lifetime for you to attain minimum. So if you do 5 times a day, very fast, your breathing will start to reduce, you'll see your own reflection, and eventually you will attain minimum. Basically, that's what it is all about. And when you do meditation, your whole life will change. Like what I said earlier, you repair your own Natchatram Kalapada or what you call it, star abnormalities. So when you repair, your life will change. It will change for the better. So like if you have any bad times, or like if you have seen any astrology before those days or what, if they say that you have some bad time coming along or whatever, when you do meditation, it actually overrides all this. It overrides all the bad time and all this whatever phase that you're going through, any bad phase, it will override. So this is what it's all about basically, meditation. This is what Sakti Jyoti Jnana Upadesam, not any Upadesam. This is not something which everyone can do. This is directly from God, and it's teaching everybody how to open also in fact. It's teaching everyone, not only teaching you all the complete syllabus, teaching you how to open in public. There's no secret about this. This is not a top secret, like how some Swamiji or Mahan will claim. This is for everybody to do. So that's why I'm here to say that when we also do meditation, not only are we helping ourselves, we are also indirectly helping Mother Nature. Because when we do meditation, we take Vasi Katu. So when we take Vasi Katu, when we exhale, our breath changes. So when the air that we exhale indirectly helps Mother Nature. So it improves Mother Nature. So we are not only helping ourselves, but Mother Nature as well. So you see 2 in 1. So think why you are doing, for what reason, and remember that when you do every day, especially 5 times a day, your entire life will change faster and for the better. Thank you very much. கண்ணப்பாக்கணுமா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் இருந்து ஈசன் இந்த ஞானத்தை தருகின்றான். அண்டத்திலிருந்து ஈசன் பார்க்கின்றான், மான்களை உலக மக்களை பார்க்கின்றான். எந்த நேரமும் அவன் உங்களை வாசி காத்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் அசைய முடியவில்லை. எங்க போனாலும் அவன் பார்த்து விடுவான். இப்போ ஈசன் வந்து நேரே செல்லும் போது நீங்கள் கேட்கவில்லை என்றால் உங்களுடைய ஆன்மாவுக்கு தான் பிரச்சனை. உங்களுடைய சந்ததி அழிய போகுதல்லவா? ஈசன் என்ன சொல்லுகிறான்? கலியுகத்தை விட்டு மீட்க பார்க்கின்றான். பூமிக்கு பாதுகாப்பு கொடுக்க யோசிக்கின்றான். இயற்கை நான் படித்த பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் எவரும் ஒன்றும் செய்ய முடியாது. 3023 உலகம் இருக்கின்றது. அதையும் நான் பேரம்பத்தை உருவாக்குவதற்கு தயாராகிவிட்டேன். என்னொரு சந்திரனை கொண்டு வர போகின்றேன். அதற்கு முதல் நாமல் மான்றர்கள் தப்புறவை தப்புங்கள், தப்பாதவை விட்டு விலகச் சொல்லி வந்து நேரே வைக்கின்றான் உபதேசத்தை. அண்டத்திலிருந்து ஈசன் மூவ் பண்ணுகின்றான். அவன் உள்ளுக்கு பூந்திருக்கின்றான். அவன் மூவனை கொண்டு வருகின்றான். அவன் கைத்தில் கொண்டு வந்து முடிக்க பார்க்கின்றான். பூமிக்கு வைத்த வாசி காத்தில் மான்றுகளை ஒரு கைத்தில் வச்சிருக்க போகின்றான். எல்லா மதங்களையும் ஒன்று கூட வைக்கின்றான். குரான் படிக்கலாம், பைபிள் படிக்கலாம், தேவாரம் பாடலாம், எல்லாம் சரிகிரியை யோகம் செய்துவிட்டு உங்களை என்னோடு 21 நிமிஷம் லலித்து என்னை இருக்கத்தானே நான் ஞானத்தை தருகின்றேன். உன்னையும் உங்கள் சந்ததியையும் பாதுகாக்கின்றேன், குடும்பத்தையும் பாதுகாக்கின்றேன், உலகத்தை பாதுகாக்கின்றேன். தோற்போர் ஒன்றாம், ஆராய்ச்சி வேண்டாம், எல்லாத்தையும் நிப்பாட்டிவிட்டு நீங்கள் செழிக்கட்டும், விவசாயம் சீர்பரட்டும், உருவாகம் உலக மக்கள் முகங்கள் எல்லாம் நிலவட்டும் என்று நவதானியத்தை நல்ல வழியா வைத்து உங்களை வாழ்வதற்கு பார்க்கின்றான். முந்தி உங்களுக்கு மழையில் நிறைஞ்சால் நோய் வராது, புல்லு பத்தைக்கு பார்த்தாலும் நோய் வராது, எங்கே உறங்கினாலும் நோய் வராதபடிதான் சூரியனையும் சந்திரனும் காத்திருந்தது. இப்போ அதை சுவாசித்தாலும் உங்களுக்கு நஞ்சு என்றுதானே உங்களை அவன்
சொல்லுகின்றேன். நான் ஒன்றை காதுக்கு சொல்லிவிட்டால் அவன் ஒன்றை சொல்லி கடை போட பார்க்கிறீர்களே ஆன்மீகவாதிகளே, ஆன்மாவுக்கு துரோகம் பண்ணாதீர்கள். எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் செய்து இங்கே இருக்க முடியாது, இந்த அடத்தை நசுக்கி விடுவேன் என்று சொல்லுகின்றான். எப்படி நான் ஆடாம வாழ்க்கை அதத்தை நசுக்குவது போல் எவருடைய நசுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். நான் சமாதியான விதம் உங்களுக்கும் சொல்லுகின்றான் அல்லவா. ஒரு சக்கரம் கலந்து போய் இந்த அடம் கீழே வந்தால்தான் சக்கரம் கலந்து சங்கே பூர்லோகம் போர்லோகம் சொர்க்கலோகத்துக்கு கொண்டு போய் அவன் தரிசனை பண்ணித்தான் வந்திருக்கின்றான். அவன் அழகாக சீட் பண்ணி அவனே எனக்கு பாடத்தை சொல்லித் தருகின்றான். ஆனால் எல்லா ஆன்மீக புக்குக்கும் அதை தான் எழுதப்பட்டது. என்னிடம் வந்துதான் எழுதினார்கள் ஒழிய தன்னிடம் வராமல் எந்த ஆன்மீக புக்கும் எழுதி முடிக்க முடியாது என்று சொல்லுகின்றான். எல்லா புத்தகமும் என்னிடம் வந்து எழுதுகிறார்கள். ஆனால் அதை முடித்துவிட்டு முடிந்தது என்று தன் பிள்ளை சொல்லிவிட்டான். ஆனால் முடிந்ததை வைத்து திருப்பி ஏன் கிளறுகிறீர்கள்? கிளறுகிறீர்கள், நீங்கள் கர்மாவை மறைக்கிறீர்களே. தன்னுடைய உபதேசம் நீதானே புத்தகம் என்று சொல்லுகின்றான், நீதானே அம்மன் என்று சொல்லுகிறான், நீதான் முருகன் என்று சொல்லுகிறான், நீதான் பிள்ளையார் என்று சொல்லுகிறான், நீதான் லட்சுமி என்று சொல்லுகிறான், நீதான் விஷ்ணு என்று சொல்லுகிறான், நீதான் சனீஸ்வரன் என்று சொல்லுகின்றான், நீதானே நீங்கள் தான் எல்லோரும் என்று சொல்லுகின்றான். ஐயப்பன் மாலை என்றா என்ன? எல்லோரும் என்னுக்குள் இருக்க சொல்லுகின்றான். அல்லாஹ் என்றா என்ன? கர்த்தர் என்றா என்ன? நீ என்ன பெயர் வைத்து என்ன கூப்பிட்டாலும் எனக்கு கேட்குமா? உன்னுடைய சக்கரம் இயங்கி வாசி என்ற காத்து அங்கே உன் ஆன்மா கனிந்து உன் காத்து வந்து படும்போது நான் உனக்கு தருதலை தருகின்றேன். உன் பெயர் எனக்கு தெரியாது, உன்னை தெரியவில்லை, உன் உருவத்தை கூடி பார்க்க முடியாது. நான் உன் ஆன்மாவை பார்த்துத்தான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வேற ஒன்றையும் நான் பார்க்க முடியாது. நான் அழகாக சொல்லுகின்றேன், உன் ஆன்மாவைத்தான் பார்க்கின்றான். உங்கள் ஆன்மாவை பார்க்கின்றான். எவ்வளவு கர்மா மணக்குது என்று பார்க்கின்றான். ஈசன் அண்டத்திலிருந்து ஒளி மூலம் சூக்கமமாக உன் காத்து மூலம் பார்த்து விடுவான் கணக்கை. விடியெலும்பி நீங்கள் மௌத்து வாசம் பண்ணும் போதும் நீங்கள் ஒதுக்கிட்டு உங்கள் நிலையில் சென்றடிச்சு போகும்போது அவனுக்கு தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? நீங்கள் எங்கே சக்கரம் இயக்கி இருக்கிறீர்கள், எங்கே மரலை பலி கொடுத்து நீங்க தியானம் செய்தீர்கள் என்றால் நடக்கும் போது உன்னை பார்ப்பான், உன்னை பாதுகாத்து கொண்டு வருவான். இதுதான் அவன் சொல்லுகிறான் உபதேசம். உன் வாசி வாசி காத்து ஒரு சக்கரத்தை இயக்கிவிட்டு தன்னோடு இருக்க சொல்லுகிறான், இயக்கியோடு இருக்க சொல்லுகின்றான். இதை இன்றைக்கு ஆணித்தரமாக வைக்கின்றான். மலக்கா மக்களை பாதுகாப்பதற்கு இங்கே 25 பேரை தூதராக்கினேன், அவர்கள் வரவில்லை, அவர்களுக்கும் அடி இருக்கு என்று சொல்லுகின்றான். ஈசன் கணக்கு போடத்தான் இன்றைக்கு வந்தான். இங்கே வந்து அவர்களுக்கு அங்கே பார்த்துக் கொண்டு நிற்கின்றான். வரவில்லை என்றால் அவருக்கு சூழத்தால் அம்மன் குத்துவோம் என்று சொல்லுகின்றான். சூளம் அம்மன் எடுத்து அங்கே வந்தால் என்ன செய்வீர்கள்? உன்னுடைய சூளம் பலதா போயிடும் அம்மா. தியானம் இருந்தால் சூளத்தால் உன் நெத்திக்கண் உச்சிக்கண் விரடிக்கண் உன் சூளத்தால் உன்னுக்கே நீ குத்துவாய். அவன் முதலே வைத்து விட்டான். நீ தியானம் இருக்கவில்லை என்றால் நீயே குத்திக்கொள் உன்னுக்குள் உன் ஆன்மாவுக்கு என்று சொல்லுகின்றான். நான் பெற தேவையில்லை. அவன் திட்டம் தீட்டி அவன் வைக்கும் போது, அவன் சிலபஸ் வைக்கும் போது அழகாக உன்னுக்குள் வைத்து விட்டான். நீயே என்னை காட்டிக் கொடுப்பாய், உன்னை நீயே காட்டிக் கொடுப்பாய். இன்றைக்கு வராதபடியால் அவர்களை காட்டிக் கொடுத்து விட்டார்கள் ஈசனித்தை. என்ன மெசேஜ்? மெசேஞ்சர் வாராரு. இங்கே தலைவர்கள் இங்கே மெசேஜ் அனுப்பது கிருஷ்ணன். கிருஷ்ணனை மதிப்பதில்லை, கணவனை கைதறியும் மதிப்பாரில்லை. அதனால் யோசிக்க வேண்டும். இங்கே தூதரை மதிக்கவில்லையோ அது உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லுகின்றான். தூதரிடம் நீங்கள் கை வைக்க முடியாத அளவுக்கு கவசம் போட்டு வச்சிருக்கின்றான். உங்களை சொரிய முடியாது. இன்றிலிருந்து நான் வாக்கு கொடுத்து விட்டு சொல்லுகின்றேன், நீங்கள் தியானத்தை கடைபிடியுங்கள். இந்த பாதையில் நடந்து மலாக்காவை பாதுகாக்க சொல்லுகின்றேன். கண்ணப்பன் close. Om
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கணத்துடன் ஓகேம்மா பாருங்கம்மா. சத்தம் போடாங்க. ஓம் 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 அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே நேர பார்க்கணும். இங்கே நேர பார்த்துட்டு ஒரு சக்கரம் ஏற்றும் படிப்படியே எல்லா சக்கரம் 21 இருக்கு. அரை இன்ச் முதல் கையை இன்ச் முதல் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இப்போ நம்ம ஆரம்பத்தை மண் நீர் நெருப்பு 3 தான் கருகணுன்னு தான் நான் அப்போ உடனே திருப்பி நீங்கள் பரமிச்சு முடிச்சுங்க கடையை தியானம் முடியக்க இது ஆகாயம் சாத்து ஆகாயம் அப்ப சாதி பாதி சக்தி பாதி மண் பேலன்ஸ். அப்போ உங்களுக்கு 72% நெருப்பு இருக்குது, 12% மண் இருக்குது, 6% காத்து, 4% நெருப்பு. 72% தண்ணி, 12% மண், 6% காத்து, 4% நெருப்பு, அப்புறம் ஆகாயம். இந்த அவ்வளவு உள்ளுக்கு போய் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டீச்சர் பிரின்சிபல் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு முடியாது. ஓகே வாமா அடுத்தது வாமா. ஓம் 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 சக்கரம் முடிஞ்சாலும் டெய்லி செய்யணும். அதே மாதிரி எல்லா சக்கரங்களும் 21 நிமிஷம் 18 நிமிஷம் முடிஞ்சோடனே கையில் போட்டு பரமிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தாகவே போத்துட்டு தான் பஞ்சபூதம் பாதி சக்தி மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம் கையை போத்துருவோம். கடைசியாக கையை ஜஸ்ட் உங்களோட உருவத்தான் பார்க்கணும், வேறு யாரையும் கேட்கக்கூடாது. ஃபேஸ் வெரி குட். I overcome difference. I cannot believe you. Okay, okay, okay. Om 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 எல்லா சக்கரம் அக்னியா மூலாதாரம் 18 நிமிஷம் எல்லாம் put and put after until per inch inch முழுவதை பார்க்கணும். 1/2 இன்ச் முடிச்சு இன்னும் ஒரு இன்ச் இது
அது கொண்டு எல்லாம் கரை முடிச்சு 20 நிமிஷம் முடி கிட்ட வரைக்கும் தான் கை